வணக்கம் நண்பர்களே, கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பு அமைச்சர் துரைமுருகன் மீதான இடி சோதனையினுடைய பின்னணி என்ன? இந்த கேள்வியோடு தான் விவாதத்தை நகர்த்தி இருக்கின்றோம். விருந்தினர்களை அறிமுகப்படுத்தி விடுகின்றேன். திமுகவிலிருந்து டாக்டர் சையத் ஹபீசுல்லா, பாஜகவிலிருந்து தூத்துக்குடி செல்வம், காங்கிரஸ் கட்சியிலிருந்து வழக்கறிஞர் கனகராஜ், மூத்த பத்திரிகையாளர் பிரியன், வலதுசாரி ஆதரவாளர் VS ராமன், ஐவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பிரியன், நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். தொடர்ச்சியாக பாஜக அரசு அல்லது இடி அமலாக்கத்துறைன்றது பாஜக ஆளாத மாநிலங்கள் மீது நடத்தக்கூடிய அந்த இடி ரைடு மாதிரி தான் இதை எடுத்துக்க முடியுமா? திடீர்னு இப்போ நடத்த வேண்டிய அவசியம் என்ன? தேர்தல் வருது அப்படின்றப்போ நடத்துறது ஒரு புள்ளியாக இருந்தாலும் கூட அப்படிதான் அவங்க வழக்கமாக ஒரு அரசியல் கட்டமைக்கப்படுறப்போ திடீர்னு அமைச்சர் துரைமுருகன் அவருடைய மகன் திமுகவுடைய MP கதிரானந்த் வீட்டில் நடத்த ரைடுனுடைய பின்னணி என்னவா இருக்கும்? இல்லை, அமலாக்கத்துறையை பொறுத்த மட்டும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஒரு தேர்தல் நெருங்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரியான சோதனைகள், கைதுகள்லாம் பண்ணுறாங்க. இப்போது ஜார்க்கண்டுக்கு முன்னாடி ஹேமந்த் சோரனை பண்ணலையா, சத்தீஸ்கர் எலெக்ஷனுக்கு முன்னாடி CMஓட ப்ரைவேட் செக்ரட்டரியை பிடிச்சாங்க. நிறைய விஷயங்கள் கெஜ்ரிவால் டெல்லி எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அந்த வகையில் தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செந்தில் பாலாஜி, பொன்முடி, அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்களாம் இடி விலையில் தான் இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த கேஸ் உங்களுக்கு 2019 11 கோடி ரூபாய் பிடித்த கேஸ். அந்த பூச்சி சீனிவாசனே யாரோ சொல்கிறாங்க அவர் துரைமுருகனுக்கு வேண்டியவர்னாங்க. அதோடைய ஃபாலோ அப் மாதிரி இதை சொல்கிறாங்க. ஓகே, அது வெல் அண்ட் குட். அந்த விஷயத்தில் 11 கோடி ரூபாய் எங்கே வந்தது, வாக்காளர்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக வச்சிருந்த பணம்னு சொல்கிறாங்க. அந்த பணத்தை எங்கேருந்து வந்தது, எப்படி வந்தது, ஏது வந்ததுன்னு பார்க்குறதுக்கான ஒரு விசாரணை கடந்த சில மாதங்களாகவே அந்த பூச்சி சீனிவாசன்கிட்ட நிறைய விசாரிச்சிருக்காங்க போட்டிருக்கு. இப்போ அதன் மூலமாக அதை தொடர்ச்சியாக அந்த ரைடு பண்ணியிருக்காங்க. நமக்கு ஒன்றும் உண்மையிலேயே அந்த பணம் எப்படி வந்தது, ஏது வந்தது விசாரிக்கிறதுல ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. எதிர்கட்சிகள் ஆளுற மாநிலங்களில் இருக்கிற அரசியல்வாதிகளை இடி டார்கெட் பண்ணுறாங்கன்றதுலையும் நமக்கு ஒன்றும் சந்தேகம்லாம் கிடையாது. அதில் இன்னொன்று என்னென்னா, அஃபிஷியலாக இடியோ அல்லது சம்மந்தப்பட்ட யாருமே சொல்லவும் கிடையாது. இதனுடைய நீட்சியாக தான் இது நடக்குதுன்றது எதையும் சொல்லலை. ஒரு யூகத்தில் தான் சொல்கிறாங்க. ஆமாம், அந்த கேஸ் மட்டும் தான் இருக்குது. இல்லை வேறு ஏதாவது புது கேஸ் இருக்கான்னு இடி சொன்னால் தான் தெரியும். அவங்க ECIRன்னு ஒரு அது FIR ஃபைல் பண்ணால் தான் அதுக்கப்புறம் எக்ஸாக்டாக என்னன்னு சொல்ல முடியும். அதனால் இந்த கேஸில் அவங்க என்ன அல்டிமேட்டாக அவங்க என்ன கொடுக்குறாங்கிறது நமக்கு தெரியாது ஆக்சுவலாக. பட் ஓப்பனாக பொது வழியில் இருக்கிற ஒரு விஷயம் அந்த 11 கோடி ரூபா விஷயந்தான் நமக்கு தெரிகிற ஒரு விஷயமா இருக்குது. இது ஒட்டுமொத்தமாக தேர்தல் இன்னும் 1.25 வருஷம் இருக்கும்போது தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறை தன்னோட வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரதான் செய்யும் ஆக்சுவலாக. ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா இதை ஒரு தொடர்ச்சியாக தான் பார்க்குறேன். 21லேருந்து திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை தொடர்ந்து திமுகவினர் மேலே ஒரு செந்தில் பாலாஜி, நான் சொன்ன மாதிரி அந்த லிஸ்ட்டு அதுபடி அவங்க நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்காங்க. அது ஒரு விதத்தில் பழிவாங்கல்னு இருக்காங்க. பழிவாங்கல் சொல்கிறாங்க திமுககாரங்க. பழிவாங்கல் சொல்கிறதுக்கான ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா அமலாக்கத்துறை ஊழல் செஞ்ச எல்லார் பேர்லையும் நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. அதுலேயும் ஒரு பாரபட்சம் இருக்குது. அதுலேயும் ஒரு பாரபட்சம் காமிக்கிறத நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது, இடி எதுக்காக ரைடு பண்ணுது அப்படின்றது இன்னொரு கேள்வி இருக்குது. இடி சுத்த சுயம் பிரகாசம், அது நியாயமாக செயல்படுது, பாரபட்சம் இல்லாமல் செயல்படுதெல்லாம் அதெல்லாம் பழைய காலத்து கதை அதெல்லாம் ஆக்சுவலாக. ஏன்னா இடிக்கு அவ்வளோ பவர்ஸை இவங்க பாஜக கொடுத்துருக்காங்க. 2018 கொடுத்துட்டாங்க. அது 2022 சுப்ரீம் கோர்ட் அதை அப்பீல்டு பண்ணாங்க. அது அவ்வளோ பவர் உங்களுக்கு தேவைதானது இன்னும் கான்ஸ்டியூஷனல் பெஞ்சில் விசாரணைக்கு உட்படுத்தணுன்ற ஒரு கோரிக்கை ஏற்கனவே இருக்குது ஆக்சுவலாக. சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு. ஏன்னா செக்ஷன் 19 ரீவிசிட் பண்ணணும் அப்படின்னு. செக்ஷன் 19 அரெஸ்ட்டை பற்றின ஒரு விஷயம் PMLAல. அதே மாதிரி செக்ஷன் 45 ஜாமீன் பற்றின ஒரு விஷயம். செக்ஷன் 50 உங்களுக்கு சம்மன் கொடுக்குற விஷயம். இதெல்லாம் ரீவிசிட் பண்ண வேண்டியிருக்குன்னு கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு போகணுன்றது சுப்ரீம் கோர்ட்டோட கருத்தாக இருக்குது. ஏன்னா எதேச்சிக்காரனா ஆர்டிகல் 21 உங்களுக்கு கொடுக்குற அடிப்படை உரிமையை பறிக்கிற மாதிரியான விஷயங்கள் இடியில் இருக்குது, PMLAல இருக்குன்றதான் பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை எப்படி பயன்படுத்துகிறீங்கிறதான் பொறுத்திருக்கு. அதானி மேலே அவ்வளோ கேஸ் இருக்குது, நீங்கள் இடி உள்ளே போகாது. முத்ரா துறைமுகத்தில் பல லட்சம் கோடி மதிப்புள்ள ஹீராயின் இறக்குமதி ஆகும், அதில் இடி உள்ளேயே போகாது. கர்நாடகாவில் 40% கமிஷன் வாங்கி எல்லா அரசியல்வாதிகள்லாம் இருப்பாங்க, அதுக்குள்ளே இடியே போகாது. எங்கேயோ ஹரியானாவில் ஏதோ சுரங்கத்துறை ஊழல் பண்ணிட்டார் காங்கிரஸ் MLA, அவரை பிடிச்சி உள்ளே போட்டு 15 மணி நேரம் விசாரணை பண்ணி ராத்திரி 1:40 அரெஸ்ட் பண்ணுறாங்க. நேற்று சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு, உங்களுக்கு மனிதாபிமானமே கிடையாதான்னு கேட்டிருக்கு. இந்த கேஸில் ஆதாரமே எதுவும் கிடையாது, உங்களுக்கு மனிதாபிமானமே கிடையாதா இடிக்குன்னு கேட்டிருக்கு. ஸோ இடியோட லட்சணம் எப்படி தான் இருக்குது. இன்னொரு கேஸில் இடி என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் விசாரணை காலம் முடியவரையும் தண்டனையிலே அவங்க ஜெயிலே வச்சுருந்தீங்கன்னா அப்புறம் தீர்ப்புக்கு அப்புறம் கொடுக்க வேண்டிய தண்டனையை இப்போயே கொடுத்துருவீங்களான்னு கேட்குது. தீர்ப்புக்கு அப்புறம் தான் தண்டனை வரும், நீங்கள் விசாரணை காலத்தையே முழுக்க தண்டனையாக மாற்றிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் அடிப்படை உரிமைகளை மீறுற விஷயம். அப்போ தான் சுப்ரீம் கோர்ட்னு சொல்லிட்டு
பெயில் இஸ் அ ரூல், ஜெயில் இஸ் எக்ஸப்ஷன். பெயில் வந்து கொடுக்கணும், அது வந்து விதி. ஜெயில் வந்து ஒரு விதிவிலக்கு. அது எப்போது நீங்கள் போட வேண்டிய கட்டாயம் இருந்தால் போடணும். இது 7 வருஷம் என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் எல்லா பிஎம்எல்ஏல எல்லாமே 7 வருஷம் தண்டனைக்குரிய குற்றம் தான். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஜெயிலில் வச்சு தான் ஆனலாம் ஒன்றும் கிடையாது. பெயில் கொடுக்க வேண்டிய விஷயம்லாம் இருக்குது. ஆனால் இன்னொரு நாட்டு இருக்கு இல்லையா பிரியன், இப்போ ஹேமந்த் சோரன் மீது நடத்தப்பட்ட இடி ரைடு ப்ளஸ் வந்து அவரை அமலாக்கத்துறை அரெஸ்ட் பண்ண விஷயம், உத்தவ் தாக்கரே அணி மீது நடத்தப்பட்ட இடி ரைடு ப்ளஸ் வந்து தேசியவாத காங்கிரஸ் மேலே நடத்தப்பட்டது, அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே நடத்தப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு எலெக்ஷன் சினாரியாவு கூட சம்பந்தப்பட்ட ஒன்றா இருக்கும்பொழுது இப்போ திமுக, குறிப்பாக திமுகவினுடைய அதிமுக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய அமைச்சர் துரைமுருகன் மேலே இடி ரைடு விழுது அப்படின்றது ஒரு த்ரெட்டனிங் ஃபோர்ஸாக பாஜகவுக்கு எதிராக இன்னைக்கு திமுக உருவெடுத்திருக்கா? அந்த ஒரு ஆங்கிளும் இதுக்குள்ள இருக்குது. ஏன்னா 2 வாரங்களுக்கு முன்னாடி நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் நடக்கிறப்போ நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைத்ததுல திமுகவினுடைய எம்பிக்களுக்கு பங்களிப்பு இருக்கு. தனி தீர்மானங்கள் டங்ஸ்டன் விவகாரத்தில் கொண்டுட்டு வராங்க. அக்ரஸிவா எதிர்க்கக்கூடிய ஒரு டோனை முதலமைச்சர் ஸ்டாலின் திமுகவினுடைய எம்பிக்கள் எடுக்கிறாங்க. அப்படின்றப்போ அந்த இடத்த மைல்டா ஹேண்டில் பண்றதுக்காக ஒரு இடியை பயன்படுத்துதா பாஜக? இல்லை, இடியை வந்து அவங்க எக்ஸ்ட்ரீமாக லெவலில் டிஎம்கேக்கு எதிராக ஏற்கனவே பயன்படுத்திட்டாங்க சார். செந்தில் பாலாஜி கேஸில் அவரை 1.5 வருஷம் ஜெயிலில் வச்சாங்கல்ல. சரி, நான் என்ன கேட்குறேன், எப்படி பாரபட்சமான நடவடிக்கை எடுக்கிறாங்க பாருங்கள். அதாவது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் போடுற எஃப்ஐஆரில் உள்ளே வராங்க. டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயிஸ் ரெக்ரூட்மெண்ட்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட டிவிஎஸ்சியோட எஃப்ஐஆர். அங்கே ஹரியானாவில் சுரங்கத்துறை வந்து டிவிஎஸ்சியோட எஃப்ஐஆர். அதுக்குள்ளே உள்ளே வராங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் 8 அதிமுக அமைச்சர்கள் மேலே வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கு. சொத்து குவிப்புகளுக்கு 4 பேர் மேலே இருக்குது. அந்த 4 பேர் மேலேயோ இல்லை அந்த 8 பேர் மேலேயோ அந்த எஃப்ஐஆருக்குள்ளே இடியோ சிபிஐ உள்ளே வரவே மாட்டேன்றாங்க. அவ்வளோ கரிசனம் காமிக்கிறாங்க ஏடிஎம்கேக்கு. அவங்க மந்திரி ஏடிஎம்கேக்கும் பாஜகவோட எங்களுக்கு உறவே இல்லைன்னு சொல்கிறாங்க ஏடிஎம்கேல. அங்கே பார்த்தா 8 எஃப்ஐஆர் இடிவிஎஸ்சியில் இருக்குது, பெண்டிங்காக இருக்குது. அந்த ஒரு எஃப்ஐஆர் எடுத்து கூட ஒரு ஆக்ஷன் கிடையாது. போங்க, அதுதான் நீங்கள் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பாலியல் வழக்கு சிபிஐ விசாரணை இருக்கு. அந்த கேஸ் விரைவுபடுத்துறாங்களா இதுவரையும்? நீங்க சொல்றது ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, நீங்க வந்து திமுகவை மட்டுமே டார்கெட் பண்ணி பேசுறாங்கன்றது நீங்க சொல்றீங்க. ஆனால் திமுகவை மட்டும் சொல்லல, இல்ல நான் கேக்குறது இபிஎஸ் உடைய நெருங்கிய சகாவாக பார்க்கப்படுற இளங்கோவன் ரைடு நடக்குது இல்லையா, அப்போ அதையும் நம்ம பார்க்கணும். இளங்கோவன்ல இருந்து ஐடி ரைடு, அதுக்கப்புறம் என்ன நடந்தது, இடி ரைடு வேற ஐடி ரைடு வேற. ஐடி ரைடுல வந்து அவ்வளவு சிவியாரிட்டி, அவ்வளவு அது வந்து பெரிய ஒன்று ஆபத்தான ஒரு ரொம்ப உங்களை பாதிக்கிற ரொம்ப விஷயம் கிடையாது. இல்ல இடி நடக்குது, லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய விசாரணை நடக்குது. ஈவன் டிவிஎஸ்சி ஐடி ஈவன் சிபிஐ கூட இப்போ ஒன்றும் இல்லைங்க. இடி எங்கே போகிறதோ அது பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா இடிக்கு அவ்வளோ எனாமஸ் பவர்ஸ் இருக்குது. நான் ஒரு இடி ஆஃபீஸர் உங்களை விசாரிக்கிறேன்னா, உங்கள் வீட்டில் வந்து சோதனை பண்ணுறேன்னா, நான் எந்த கணத்தில் வந்து எந்த நிமிஷத்தில் நீங்கள் வந்து கிரிமினல் குற்றச்செயலில் ஈடுபட்டு சம்பாதிச்சிருக்கீங்கன்னு நான் நினச்சிட்டேன்னா நான் உங்களை அரெஸ்ட் பண்ணுவேன். அப்போவே அந்த நிமிஷமே உங்களை அரெஸ்ட் பண்ணுவேன். உங்களால் ஜாமீன் வாங்குறது செக்ஷன் 45ல் வந்து மாஜிஸ்ட்ரேட் நினைக்கணும், இந்த ஆள் வந்து குற்றம் செஞ்சிருக்கவே மாட்டார், இவர் ரொம்ப நல்லவர்னு நினைக்கணும். ரெண்டாவது வெளியில் போய் சாட்சிகளை கலைக்க மாட்டார்னு நினைக்கணும். அதெல்லாம் நடக்கிற காரியம் கிடையாது. மாஜிஸ்ட்ரேட் எப்படி நினைப்பார் விசாரணைக்கு முன்னாடி? அதுக்கு நடக்கவே நடக்காத. இதுதான் ஈடின்றது விஷயம் வேறு. ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஸை வந்து பாஜக ஆட்சியில் கொண்டாந்துட்டு அரசியல் ரீதியாக எதிர்க்கட்சிகளை பழிவாங்கிறது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரோரல் பாண்டு வாங்குறதுக்கு எதை பயன்படுத்தினாங்க? இடியை தான் பயன்படுத்தினாங்க. இடியை பயன்படுத்தி எத்தனை ஃபார்ம்ஸ் அதானிக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க தெரியுமா? என்டிடிவி உதாரணம். என்டிடிவி மேலே வழக்கு, இன்கம் டேக்ஸ், இடி, சிபிஐ எல்லாம் போது உள்ள. கடைசியில் வந்து அந்த பங்குகள்லாம் அதானிக்கு மாறினவுடனே என்டிடிவி கிளியர் ஆகிடுது. அதே மாதிரி கிருஷ்ணப்பட்டினம் போர்ட், நவயுகா இன்ஜினியரிங், அது மேலே சிபிஐ கேஸு, இடி கேஸு. கடைசியில் பார்த்தா பங்குகள்லாம் அம்பானி கையில் அதானி கையில் மாறினவுடனே கேஸே கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மும்பையில் ஜிவிகேன்னு ஒரு ஏர்போர்ட் கம்பெனி, அது மேலே கேஸு, அதில் கேஸு அதானி கையில் மாறினவுடனே கேஸே முடிஞ்சு போச்சு, அவன் கிளியர் ஆகிட்டான் அவன். அப்போது இடியும் சிபிஐயும் எதுக்கு இந்த பாஜக பயன்படுத்துது? அதானிக்கு வேலை செய்யறதுக்காக தான் பயன்படுத்துது, கம்பெனிகளை வாங்கி கொடுக்கறதுக்காக தான் பயன்படுத்துது. இப்படி ஒரு கேவலமான ஒரு செயலை வந்து திமுக மேல நடக்கக்கூடிய அந்த ரைடுக்கும் கனெக்ட் பண்றீங்களா? அப்போ இந்த ரைடு திமுக அமைச்சர் எப்படி பாரபட்சமா இயல்பாவே ஒரு சினாரியோ கிரியேட் பண்றீங்கல்ல, உருவாகுது இந்த வரலாறு அடிப்படையில். வரலாறு அடிப்படையில் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் தேர். இல்ல நான் கேக்குறது அந்த ஒரு பாத்து ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த பாத்து ஒரு இடத்துல வந்து நிக்குது. திமுகவினுடைய முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், அவர் நீண்ட கால அரசியல் இருக்கிறாரு, ஒரு முக்கியமான முகமா இருக்கிறாரு. அப்படின்றப்போ அவரை டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது? அது இயற்கையான ஒரு விஷயம் சார். பாஜக திமுகவை தான் டார்கெட் பண்ணணும் சார். ஐடியாலஜிக்கலா நேர் எதிராக இருக்காங்க சார். மத்திய அரசு பண்ற எல்லா விஷயங்களும் திமுக அரசுக்கு எதிராக இருக்கு சார். என்ன அதிகாரத்தை பிடுங்குறாங்க, ஃபண்ட்ஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க, கவர்னர் மூலமா பிரச்சனை பண்றாங்க.
நேர எதிர்தான் இருக்காங்கல்ல. இந்த ஆட்சியை கவுக்கணும் தானே பாஜக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ பழி வாங்குறதுல என்ன இது இருக்கு? பழி வாங்குறதுலையோ இல்லை நீ நியாயமான நடவடிக்கை கூட எடுக்கிறீங்க வச்சுக்கோங்க சார். திமுகவை டார்கெட் பண்ணும்போது அதிமுக ஏன் விடுறீங்க? ஏன் ஸ்பேர் பண்ணுறீங்க? குட்கா வழக்கு என்னாச்சு? சிபிஐ ஏன் ஸ்லோ பண்ணுறான்? ஏன் விரைவாக நடத்த மாட்டேன்றான்? பொள்ளாச்சி ஸ்கேண்டல், செக்ஸ் ஸ்கேண்டல் என்னாச்சு? ஏன் விரைவாக நடத்த மாட்டேங்க சிபிஐ? ஏன் எஃப்ஐஆர் ஏடிஎம் கம்யூனிஸ்டர்ஸ் மேலே ஏன் எஃப்ஐஆர் போட மாட்டேன்றீங்க? ஸ்டேட் கவர்மெண்ட் எஃப்ஐஆருக்குள்ளே ஏன் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றீங்க? ஏன் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மட்டும் கண்ணுக்கு தெரியுது? ஏன் திரிணாமுல் காங்கிரஸ் மட்டும் கண்ணுக்கு தெரியுது? ஏன் உத்தவ் தாக்கரே மட்டும் கண்ணுக்கு தெரியுது? ஏன் சஞ்சய் ராவத் மட்டும் கண்ணுக்கு தெரிகிறாரு? ஏன் அஜித் பவார் கண்ணிலேருந்து மறைஞ்சிடுறாரு? ஏன் நாராயண ராணே கண்ணிலேருந்து மறைஞ்சிடுறாரு? ஏன் ஹேமந்த் பிஸ்வாஸ் கண்ணிலேருந்து மறைஞ்சிடுறாரு? எப்படி மறையாரு? முகுல் ராய் எப்படி கண்ணிலேருந்து மறையிறாரு? இதெல்லாம் என்ன சார்? இதெல்லாம் நாட்டு மக்கள் பார்த்துன்னு தான் இருக்காங்க. நீங்க திமுக மேல ஆக்ஷன் எடுங்க. அவர் 11 கோடி வச்சிருந்தாருன்னா நிச்சயமா ஆக்ஷன் எடுங்க சார். யாரா இருந்தாலும் ஆக்ஷன் எடுங்க. ஆனால் பாரபட்சம் காட்டாதீங்க. அதுதான் இங்க மக்கள் பார்க்குற ஒரே விஷயம். பேசலாம். தூத்துக்குடி செல்வம், பாரபட்சத்தோடு தான் நடந்துக்குதா இடியை ஒரு ஆயுதமாக தான் பயன்படுத்துதா பாஜக? அது நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, அது நெறியாளர் சகோதரர் ரீகன் அவர்களுக்கு, அதே போலவே தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள், அதாவது ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். அது மாதிரி தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் பிரியன் அவர்கள் மூத்த பத்திரிகையாளர், அவர் பொன்முடி கேஸ், செந்தில் பாலாஜி கேஸ், அது இதெல்லாம் சொன்னார். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு வழக்கு, ஒரு எஃப்ஐஆர் போட்டு இப்ப எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அதுல முதல்நிலை தகவல் அறிக்கையின் அடிப்படையில கைது செய்யறாங்க. அதுக்கு பிறகு விஷயம் என்னன்னா, நீதிமன்றத்துக்கு போயிடும். இவங்க நீதிமன்றத்துல இவங்களுடைய சைடு பிரேயர்ஸ இவங்களுடைய தரப்பு வாதங்களை வைத்து இவங்க அவரே சொன்னாரு, பெயில் இஸ் ரைட், ஜெயில் இஸ் எக்ஸம்ஷன் அப்படின்னு தான் சொன்னாரு. பெயில் இஸ் ரூல் தான். அதாவது அந்த பெயில் நீதிமன்றத்துல இவங்க வாங்கிக்கிறதுல யாருக்கு எந்த ஆட்சேபனை இருக்க முடியாது. அதே போல முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் கேச சொன்னாங்க. அது தண்டிக்கப்பட்டவர். இன்னொன்னு சொல்ல போனீங்கன்னா, அவங்க இஸ் அண்டர் பெயில், அவ்வளவுதான். இதுலதான் இருக்காரு, ஜாமீன்ல தான் இருக்காரு, தவிர நிபந்தனை ஜாமீன்ல தான் இருக்காரு தவிர அவர் ஒன்னும் வழக்கில் இருந்து விடுவிக்கப்படல. அதாவது தண்டனைக்கு எதிரான அப்பீல் அகைன்ஸ்ட் கன்விக்ஷன், அப்பீல் அகைன்ஸ்ட் கன்விக்ஷன்ல அவர் இருக்காரு. அதனால எழுப்பக்கூடிய ரொம்ப முக்கியமான கேள்வின்றது, அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் மேலையும் இருக்குது இல்லையா சில வழக்குகள், அவங்களெல்லாம் செய்யறது இல்ல. நீங்க ஒட்டு மொத்தமா ஈடி யார் யார் மேலெல்லாம் ரைட் பண்ணிருக்கீங்கன்ற ஒரு டேட்டாவை எடுத்தா அது முழுக்க முழுக்க பாஜக ஆளாத அல்லது பாஜகவுக்கு அரசியல் ரீதியா த்ரெட்டனா இருக்க உங்க மேல மட்டும் தான் எடுக்கிறீங்க. சார், அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, இதுல பாஜக ஈடி இந்த ரெண்டையும் நீங்க கிளப் பண்ணாதீங்க. நீங்க ரெண்டுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு, அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளால் நிர்வகிக்கப்படுகிற மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடியால் நடத்தப்படுகிற மத்திய அரசாங்கம், அவ்வளவுதான். அதே நேரத்துல இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, அவங்க சுயாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு, விசாரணை அமைப்பு. அதனால அது இது நீங்க ஒண்ணுக்கு ஒண்ணு அதுல பிரியன் சொல்ற லாஜிக் பாயிண்ட், 2018க்கு நீங்க வந்ததுக்கு பிறகு அதிகாரத்தை அதிகமா கொடுக்குறீங்க. அதுக்கடுத்து தொடர்ச்சியாக நீங்க ஏவன அல்லது நீங்க ரைடு விட்ட ஆட்கள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா அது பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க தானே அரசியல் களத்துல. ஹேமந்த் பிஸ்வா என்ன ஆனாரு, ராணா என்ன ஆனாரு, அல்லது அஜித் பவார் என்ன ஆனாது, மகாராஷ்டிராவினுடைய அரசியல் களத்தை உடைச்சி அங்க என்ன பண்ணீங்க, எல்லாமே இருக்குது இல்லையா? இல்ல, கொஞ்சம் அனுமதிங்க. அதாவது காலப்போக்குல மத்திய அரசாங்கம் தேவைப்படும் நேரத்துல ஒரு காலத்துல மிஸ்ஸா கொண்டு வந்தாங்க, மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு கொடான்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க, தடான்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. இப்படி காலத்திற்கு தேவையான சட்டங்களை கொண்டு வருகிற அதிகாரம் மத்திய அரசாங்கத்திற்கு இருக்கிறது. அதனால அது ஒண்ணு. ரெண்டாவது, அண்ணன் பிரியன் அவர்கள் சொன்னாங்க, அந்த பொள்ளாச்சி செக்சுவல் ஸ்கேம் இருக்கு, அந்த ஸ்கேண்டல், அதுல அதிமுக சம்பந்தப்பட்ட அந்த வழக்குகள்லாம் இருக்கு பாருங்க. அதனுடைய விசாரணை அதிகாரி, இன்வெஸ்டிகேஷன் அத்தாரிட்டி யாருன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சார். சிபிஐக்கு மாறிடுச்சு சார். அது சிபிஐக்கு மாறிடுச்சு சார். சிபிஐக்கு மாறி 6 வருஷம் ஆச்சு. சிவாஜி செத்துட்டாருன்ற மாதிரி கேக்குறீங்க. ஆனா பிரியண்ணா, நான் ஒண்ணு தடவு இல்லாம பேசல. நீங்க ஒண்ணு பெரிய, அதாவது ரொம்ப
இல்ல செல்வம் மாறிடுச்சு செல்வம். அது அவசரப்படாதீங்க. நீங்க எலெக்ஷன் கேம்பெயின்ல முதலமைச்சர் தேர்தல் 2021 தேர்தல் சுற்றுப்பயணத்துல எலெக்ஷன் கேம்பெயின்ல பொள்ளாச்சி வழக்கை நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா 3 மாதத்தில் அதை இல்லங்க. இங்க வந்து பொள்ளாச்சி விவகாரம் முக்கியம் இல்ல தூத்துக்குடி செல்வம். நீங்க ஈடியை யார் மேல ஏவுறீங்கன்றதான முக்கியம். நீங்க தலைமைச் செயலகத்துக்குள்ள சிபிஐ போய் விசாரணை நடத்தினாங்களா இல்லையா, ரெய்டு வச்சாங்களா இல்லையா, அந்த வழக்கெல்லாம் நீங்க எடுக்காம திமுகவினுடைய முக்கியமான நபர்களை மட்டும் குறியேச்சு எடுக்கிறீங்கன்றதான பார்வை. கிடையாதுன்னு சொல்றேன். நான் ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, என்போர்ஸ்மென்ட் டைரக்டரேட் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற தகவலின் அடிப்படையில அவங்க வந்து சர்ச் பண்றாங்க. போதிய பிரைமா பேசி இருந்தால், போதிய ஆவணங்கள் மெட்டீரியல் எவிடன்ஸ் இருந்தா அதுக்கு பிறகு அவங்க அரெஸ்ட், அதுக்கு பிறகு ப்ராசஸ் வேற, அதை ப்ராசிக்யூட் பண்றதுல வேற. ஆனா நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, திரு துரைமுருகன் வழக்கு இப்போ நான் இன்னைக்கு நேற்று வந்தது கிடையாது. நீங்க உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்க 5 அல்லது 7 மாவட்ட ஆட்சியரை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி, இது உலகத்துல இல்லாத அதிசயம். எங்களை விசாரணைக்கு சமன் பண்றாங்க. விசாரணைக்கு போனா என்ன தப்பு? ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் போய் அதுல உள்ள ஃபேக்சுவலா என்ன நடந்ததோ அதை சொல்லிட்டு போட்டு தானே. அதுக்கே உச்ச நீதிமன்றத்திற்கு அப்பீல் போறாங்க. உச்ச நீதிமன்றம் வந்து அத நீங்க விசாரணையில கலந்துக்கிடுங்க, விசாரணையில அப்பியர் ஆகணும்னு சொன்ன பிறகுதான் வராங்க சார். இதெல்லாம் வந்து சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. புரியல தூத்துக்குடி செல்வம். அவரு பிரியன் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஹேமந்த் சோரன் மேல நீங்க ரைடு வைக்கிறீங்க, அவர் அரெஸ்ட் பண்றீங்க, செந்தில் பாலாஜியை அரெஸ்ட் பண்றீங்க, அல்லது டெல்லியினுடைய முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மேல நீங்க வந்து அரெஸ்ட் பண்றீங்க, ரைடு பண்றீங்க இல்லையா? ஏன் பாஜகவினுடைய நபர்களோ அல்லது பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்கள் மேல ஏன் ஈடி இதுவரை ரைடே பண்ணல, அவங்களை ஏன் அரெஸ்ட் பண்ணல? குட்கா வழக்குல சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்குது, அதனுடைய நிலை என்னன்னு தெரியல. அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மேலேயும் ஊழல் புகார் இருக்குது, அவங்க மேல ஏன் ஈடி இதுவரை எந்த விதமான ரைடையும் வைக்கல? சார் ஒண்ணு கேளுங்க, இத பாரதிய ஜனதா கட்சியோடு ஈடியை சம்பந்தப்படுத்தாதீங்கன்னு சொல்றேன். இதை நான் முதல்ல அந்த அடிப்படையிலே மறுக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அதுலதான் பிரியன் என்ன சொல்றாரு, நீங்க ஈடியை பயன்படுத்தி தானே பத்திரங்கள் எல்லாம் வாங்குனீங்கன்றாரு. அண்ணா உங்களுக்கு தெரியுமா, நினைவு இருக்கும்னு நினைக்க 2011 கீழே கலைஞர் தலைமையில காங்கிரஸ் தேர்தல் கூட்டணி பேசிக்கிட்டு இருந்தாங்க, கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது. உயர வந்து மரியாதைக்குரிய தயாளம்மாவில விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க. யாரு? சிபிஐ. இதெல்லாம் சும்மா அதாவது நேரத்துக்கு தகுந்த மாதிரி இவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி எல்லாம் மாத்தி திமுக இப்ப வர நான் கேட்கிற கேள்விக்கான பதிலே வரல. தூத்துக்குடி ஆட்கள் மேலேயே விசாரணை நடத்தினா பாரபட்சம் இல்லாம இருக்காங்கன்னு தெரியல உங்களுக்கு? ஆமா இல்ல, அதுதான் விஷயம் தூத்துக்குடி செல்வம். அதுல என்ன ஒரு பார்வை என்னன்னா, காங்கிரசும் திமுக கூட்டணியில இருக்கிறாங்க, சீட்டுக்காக கூட நடத்தினாங்கன்னு கூட உங்க வார்த்தையில வச்சுட்டா கூட கூட்டணியில இருக்கக்கூடிய ஒருத்தவங்க மேல ரைடு விடுறாங்க. ஆனால் பாஜக அந்த ஸ்டாண்ட் கூட எடுக்கலையே. காங்கிரஸோடு நான் ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு கலைஞர் சொன்னாரு. அது பின்னாடி தூத்துக்குடி செல்வம் அது இல்ல. தூத்துக்குடி செல்வம் ஒரே புள்ளிதான். தூத்துக்குடி செல்வம் ஒரே புள்ளிதான். பாஜக கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் மேல ஏன் ஈடி ஒரு ரைடு கூட நடத்தல? ஏதாவது ஒரு ஸ்டேட்ல ஒரு இடத்துல ஒரு ரைடு நடந்திருக்கா ஈடி? நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஈடிக்கும் சம்பந்தம் இல்ல. ஈடி முதல்ல அவங்களுக்கு எங்க இருந்து ஒரு எவிடன்ஸ் கிடைக்குதோ, ஒரு இன்ஃபர்மேஷன் முதல்ல ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும், அதுக்கு பிறகு எவிடன்ஸை கலெக்ட் பண்ணணும். உடனே எல்லாம் ரைடு வர மாட்டாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் வந்து இல்ல பிரச்சனை அதுதான். இல்ல நான் கேக்குறீங்க, 2021 முன்னாடி ஒரு பெரிய பட்டியலே எடுத்துட்டு போய் ஆளுநர்கிட்ட சமர்ப்பிச்சார் முதலமைச்சர் ஸ்டாலின். அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மேலான ஊழல் பட்டியல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் சமர்ப்பிச்சார்ல. இந்த ஆதாரம் கூட உங்களுக்கு வேணாமா? இது கூட போதாதா உங்களுக்கு? இந்த முகாந்திரத்தினுடைய அடிப்படையில குறைஞ்சபட்சம் விசாரணையாவது நடத்திருக்கீங்களா? ஆளுநர்கிட்ட சமர்ப்பிச்ச அந்த டேட்டா அடிப்படையில இதுல விசாரணையில் ஏதாவது பாரபட்சம் இருப்பதாகவோ தாமதமாவதோ நீங்க நினைச்சீங்கன்னா விசாரணையே நடக்கலன்றதான் பிரச்சனை தூத்துக்குடி செல்வம். இல்ல விசாரணையே நடக்கல. நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு குறைஞ்சபட்ச ஆதாரம் கிடைச்சா கூட அதனுடைய அடிப்படையில் ஈடி ரைடு நடத்தலான்றாங்கல்ல. முன்னாள் அமைச்சர்கள் மீதான அந்த முறைகேடுகள், அந்த ஊழல் விஷயத்தை
எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறப்ப ஸ்டாலின் ஆளுநர்கிட்ட கொடுத்தாரு. அதன் மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இதுவரை? ஒரே ஒரு விஷயம் அனுமதிக்க மாட்டீங்களா? அதாவது இதெல்லாம் நீங்க தாமதம்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா ஏன் நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் எமர்ஜென்சி பெட்டிஷன் போட்டாங்க? வழக்கு இருக்குது தூத்துக்குடி செல்வம், அது வழக்கு இருக்குது. இல்ல எமர்ஜென்சி பெட்டிஷன் போட்டு சுப்ரீம் கோர்ட்ல அது தொடர்பா வழக்கும் இருக்குது, அது தொடர்பான வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. சார் திமுக எதுக்கோ நீங்க போறீங்க. அதாவது கள்ளக்குறிச்சியில இல்ல தூத்துக்குடி செல்வம், நீங்க சொல்றது ரொம்ப தவறான புரிதல். நீங்க சொல்றது ஆளுநர்கிட்ட புகார் பட்டியலை கொடுத்திருக்காங்க, ஊழல் பட்டியல் போய் கொடுத்திருக்காங்க. சட்ட ரீதியாகவும் போராட்டத்தை திமுக முன் வச்சுக்கிட்டு தான் இருக்குது. டெண்டர் முறைகேடு வழக்குல உள்ளிட்ட பல விஷயங்கள்ல திமுக அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் மேல வைக்கிறாங்க. விஷயம் இங்க அது இல்ல. சிபிஐ தலைமைச் செயலகத்துக்குள்ள போய் ரைடு பண்ணாங்கல்ல, அதனுடைய நீட்சி, அதனுடைய எல்லை இன்னைக்கு என்னவா இருக்குது? அதிமுக பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறப்போ அவங்க மேல ஈடி ஏன் இதுவரை ரைடு நடத்தல? அதுக்கான டேட்டா நம்ம கிட்ட இல்லையா? மறுபடியும் நீங்க ஒரு தவறான அந்த வட்டத்துக்குள்ளே போறீங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஈடிக்கும் சம்பந்தம் இல்லை ஒண்ணு. இரண்டாவது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி கட்சிகள் அப்படின்னு நீங்க சொல்லி எந்த கட்சியை நீங்க அடையாளப்படுத்துறீங்கிறது என்னால புரிஞ்சுக்கிட முடியல. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி கட்சின்னு சொன்னா இன்றைய நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி தான் எங்களோட கூட்டணி கட்சி. அதனால இன்றைய நிலையில் நாளைக்கு யாருக்கு என்ன நடக்கும் தெரியாது, அது வேற. ஆனா அஜித் பவார் கூட்டணி இல்லையா, அஜித் பவார் கூட்டணி இல்லையா, அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஒரே ஒரு விஷயம் சார், எல்லாமே கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணுங்க சார். என்ன சேலஞ்ச் பண்ணுங்க? அவர் விடுவிச்சிட்டீங்க, சொத்தெல்லாம் கூட விடுவிச்சிட்டீங்க சார். சொத்துக்களை கூட விடுவிச்சிட்டீங்க. அஜித் பவாருக்கு 1500 கோடி சொத்தை விடுவிச்சிட்டாங்க. முதல் கேஸ் இந்தியாவிலேயே அவருக்கு தான் விடுவிச்சிருக்காங்க. பேசலாம். ஒரு பத்திரிகையாளர், ஒரு யூடியூபர் சார், அவரு பத்திரிகையாளர், யூடியூபருங்க. உங்களுக்கு எதிரா ஏதாவது கருத்து சொல்லக்கூடிய ஊடகவியலாளர்கள் எல்லாம் நீங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சேலஞ்ச் பண்றீங்க. இதுக்கு போய் நீங்க ஒரே ஒரு விஷயம் சார், துரைமுருகன் வீட்டுல ரைடு பண்ணதுனால என்ன நடந்துருச்சு, ஏன் நான் பண்ணக்கூடாது? தெரியல, ஏன் ரைடு பண்ணீங்கன்னு தெரியல, என்ன நோக்கம் இருக்குன்னு புரியல. அப்பதான் பிரியன் சொல்லக்கூடிய சில புள்ளிகள் இருக்கு இல்லையா சார், கொஞ்சம் அனுமதிக்க. அந்த பூஞ்சோலை சீனிவாசன் என்பவர் மரியாதைக்குரிய மூத்த அமைச்சர் துரைமுருகனுடைய பினாமி என்று பேசப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அவர் வீட்டுல 11 கோடி ரூபாய் சீஸ் பண்ணிருக்காங்க, பணத்தை சீஸ் பண்ணிருக்காங்க சார். இன்னைக்கு திமுகவினுடைய மூத்த அமைச்சராக இருக்கிற துரைமுருகன் மேல மணல் கொள்ளை வழக்கு இன்றைக்கும் அவரை சுற்றி இருப்பவர்களை வளைத்து பிடித்திருக்கிறது. நான் கேட்கிறது இதே விஷயத்தை தானே அதிமுகக்குள்ளேயும் இருக்குது, பாஜகவுக்குள்ளேயும் இருக்குது. அதெல்லாம் நீங்க ஏன் செய்ய மாட்டேன்றீங்கன்றதுக்கான பதில் வரல. நான் பேசலாம் தூத்துக்குடி செல்வம். ஒரு சின்ன இடைவேளை எடுத்து நான் மீண்டு வரேன். ஒரு சின்ன இடைவேளை எடுத்துட்டு வரேன். நான் கேள்வி நேரத்தினுடைய இந்த பகுதி இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரும். உங்கள் நியூஸ் 7 தமிழின் புதிய பரிணாமம். டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் 7 தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில் உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின்தொடருங்கள். நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன? திமுக பொறுத்த வரைக்கும் அரசுங்கிற பொறுப்புல இருக்கிறப்போ அவங்க ஆதிவாசி ஒருத்தரை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. கருத்தை சொல்லுவதற்கு உரிமை இருக்கிறது. எந்த கட்சியை வேணாலும் விமர்சிக்கலாம். பேசியது தவறில்லை, உள்நோக்கத்தோடு விமர்சிக்கிறார்கள் சொல்ல வரீங்க. இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நேத்துக்கு அப்புறம் அரசு ஏன் எடுத்திருக்காங்க? 2019 தேர்தலில் இருந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு என்டிஏவில் இல்ல. நம்பிக்கை உருவாக்கணுங்கிறதா எல்லாருடைய கேள்வி. கேள்வி நேரம் தினமும் இரவு 7 மணிக்கு. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நாளின் உதயம் முதல் அஸ்தமனம் வரை அனைத்து நிகழ்வுகளையும் குறுஞ்செய்திகளாக, வீட்டு வாசல் முதல் விண்மின் மண்டலம் வரை அலசும் அரிய செய்திகள்,
24 மணி நேரத்தின் முக்கிய உலக நிகழ்வுகள் அனைத்தும் 100 செய்திகளாக 30 நிமிடத்தில். விளம்பர இடைவெளியின்றி விறுவிறுப்பான விரைவு செய்திகள். Non-stop 100 தினமும் காலை 8 மணிக்கு. உள்ளூர் கோயில்கள் முதல் உலக பிரசித்தி பெற்ற கோயில்கள் வரை சிறப்பு வழிபாடுகள், பிரசித்தி பெற்ற திருவிழாக்கள் சிறப்பு நேரலையில். பல்வேறு கோவில்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சியும் தொகுப்பாக ஆன்மீக செய்திகள் என அனைத்தும் உங்கள் உள்ளங்கையில். நியூஸ் 7 தமிழ் பக்தி ஆன்மீக பயணத்தின் டிஜிட்டல் முகவரி. உடல் நலம் குறித்த சந்தேகமா? சிகிச்சை முறைகள் குறித்த குழப்பமா? உடல் நலம் மற்றும் மனநலம் குறித்த உங்கள் சந்தேகங்களுக்கும் வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய சிகிச்சை முறை முதல் அதிநவீன சிகிச்சை முறைகள் வரை விரிவான தகவல்களை உங்கள் விரல் நுனியில். ஆரோக்கிய வாழ்விற்கான வழிகாட்டியாக உங்கள் நியூஸ் 7 தமிழ் ஹெல்த். யாக்கை காக்க. உங்கள் நியூஸ் 7 தமிழின் புதிய பரிணாமம். டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் 7 தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கின்றோம். அமைச்சர் துரைமுருகன் மீதான இடி சோதனையினுடைய பின்னணி என்ன? இந்த கேள்வியோடு தான் விவாதத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். டாக்டர் சையத் ஹஃபீசுல்லா, இந்த விவகாரம் உண்மையிலேயே திமுகவை பழிவாங்கக்கூடிய ஒரு நடவடிக்கையா இருக்குதா? நிச்சயமா. வேற எப்படி இதை பார்க்கறது? பிரியன் சார் பேசினதுலேருந்து எல்லாமே பார்க்குறோம். அடிப்படையில் இதை உலகத்தில் எல்லாருமே மறுப்பாங்க. இவர் தூத்துக்குடி செல்வம் சார் சொன்னது, ஈடிக்கும் பாஜகவுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னால் சில டைம் ஈடியுமே நம்பாது, பாஜகவுமே நம்பாது. அந்த அளவுக்கு ஈடியும் பாஜகவும் ஒன்றுக்கு ஒன்று இணைந்திருக்குது. இன்னொன்று, ஈடியுடைய கிரெடிபிலிட்டியே இன்றைக்கி ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. சமீபத்தில் ஒரு 6-7 மாதம் இருக்கும், தமிழ்நாட்டில் திவாரின்ற ஒரு அதிகாரி வந்து 20 லட்சம் ரூபா பேரம் பேசி ஒரு டீன் கிட்ட கைது செஞ்சோம். அதனால் ஈடி வந்தாலே ஏதோ ஒரு நியாயமாக வருது, ஒரு ஆனஸ்ட் ஆஃபீஸர்லாம் கிடையாது. 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி சிம்லாவில் சிபிஐ ரெய்டு பண்ணுது. 3 ஆஃபீஸர்ஸ் கையில் ரொக்கமாக 1,14,00,000 ரூபா. இது வந்து அன்னைக்கு மட்டும் சீஸ் பண்ணுது. ஊடகத்துலலாம் என்ன வருதுன்னா, இதோட ட்ரையல் இன்னும் மூத்த அதிகாரிகள் வரை போகக்கூடிய ஒரு இது இருக்குது. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இடி எதுக்காக கொண்டு வரப்பட்டுச்சோ அது ஏன் கொண்டு வரப்பட்டுச்சு, பிஎம்எல்ஏன்ற ஒரு சட்டத்தை ஏன் கொண்டு வந்தாங்க அடிப்படையில்னா, இந்தியாவில் மட்டும் இந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வரல, அது ஒரு சர்வதேச ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த ட்ரக்கு கடத்தல் இருக்குல்ல, ட்ரக்கு கடத்தல் மூலமாக வரக்கூடிய கருப்பு பணம், அந்த பணத்தை வச்சுக்கிட்டு வெளிநாட்டில் டெரரிசத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்போது எல்லா நாட்டிலையும் இந்த ட்ரக்கு மனித கடத்தல் சார்ந்து வரக்கூடிய பணத்தை கட்டுப்படுத்துவதற்காக தான் பிஎம்எல்ஏவை கொண்டு வந்தாங்க எல்லா ஊர்லேயும். 1988 ஐநாவில் ஒரு கன்வென்ஷனாக வந்து 2002 இந்தியாவில் அந்த சட்டம் வருது. முதல்ல சட்டம் வரும்போது இந்த மாதிரி அஃபென்சஸுக்காக தான் கொண்டு வரப்பட்டுச்சு. ஆனால் இதை அப்படியே பிடுங்கி தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக யாரெல்லாம் அடிக்கலாம் அப்படின்னு சட்டத்தை மாற்றி அதிகாரத்தை அதிகப்படுத்தி பாஜக கொண்டு வந்ததுடைய விளைவு அதிகாரிகள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அமைச்சர்களும் அரசாங்கமும் அவர்களுடைய நோக்கத்துக்காக ஈடியை பயன்படுத்தும் போது நம்ம ஏன் நமக்கும் ஏதாவது பண்ணிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் இந்த பண கையாடல்கள்லாம் ஈடி செய்வதில் இதுல அரசியல் நோக்கம், இல்ல ஆதாரத்தோட அடிப்படையில் அவங்க வந்து ரைட் பண்றாங்களா, அதாவது அரசியல் நோக்கம்னு இருக்காங்க. 2019 தேர்தலில் கட்டுக்கட்டா பணங்கள் எடுக்கப்பட்டது அப்படின்றது ஆதாரம் தானே, அதனுடைய நீட்சியா பார்த்தா கூட ஆதாரத்தினுடைய அடிப்படையில். இடி has become a tool of ideological and political weapon for compromising the opposition. அது கொள்கை ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எதிர்க்கட்சிகளை எதிர்க்குவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஆயுதமாக இருக்குது. அதுதான் யதார்த்தம். திமுகவை ஏன் அவங்க அப்படி பயன்படுத்தணும்? திமுகவை ஏன் பயன்படுத்தணும்னா, நடந்த பாராளுமன்றத்தை வச்சுவே நம்ம விவாதம் நடத்துவோம். அன்னைக்கு பாராளுமன்றத்தில் இவர்கள் கொண்டு வர வேண்டிய அநியாயங்கள்லாம் தடுத்தது யாரு?
ஏன் வந்து வக்ஃபுக்கான ஜேபிசியை வந்து நீடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சு? ஒரு நாடு ஒரு தேர்தலில் அதிகமாக முழங்கினது யாரு? பாஜகவுடைய கொள்கைகளை இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை சிதைப்பதற்காக கொண்டு வரக்கூடிய ஒரு கொள்கையும் ஒரு மிகப்பெரிய தடுப்பு சுவராக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். அதனால அதை எராடிகேட் பண்ணணும். நான் ஒன்று சொல்கிறேன், இடி எப்போ உள்ளே வரும் அப்படின்னா, ஒரு வழக்கு இடியால் தானாக போட முடியாது. எஃப்ஐஆரையோ இல்லை இன்கம் டேக்ஸ் வழக்கையோ இடியால் நேரடியாக போட முடியாது. யாரோ ஒருத்தர் போட்டிருக்கக்கூடிய எஃப்ஐஆரில் யாரோ ஒருவர் போடுகின்ற இன்கம் டேக்ஸ் வழக்கில் அதை விசாரிக்கிறதுக்காக அந்த பணம் வந்து கையாடல் மணி லாண்டரிங் நடந்திருக்கான்னு பார்க்குற அதிகாரத்துக்காக தான் அது வந்திருக்கு. அப்போ நீங்கள் நேர்மையானவங்களாக இருந்தால் அப்போ பதியப்படுகின்ற எல்லா எஃப்ஐஆருக்கும் இடி வரணும், அல்ல ரொம்ப முக்கியமான எல்லா எஃப்ஐஆருக்கும் இடி வரணும். அது எப்படி எங்கெங்கெல்லாம் எந்தெந்த எஃப்ஐஆரில் திமுக சம்பந்தப்பட்டிருக்குமோ அப்படின்ற பேர் வரக்கூடிய 11 கோடி. இப்போ நாளைக்கு ரீகனும் நானும் நட்பில் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ரீகன் எலெக்ஷனில் நிற்கிறீங்க, ஏன் வீட்டில் 10 கோடி பிடிச்சா ரீகனுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு எப்படி எடுத்துக்க முடியும்? அப்ப அந்த அதுலதான் தூத்துக்குடி செல்வன் என்ன சொல்றாரு, நீங்க ஏன் ஈடியை வந்து பாஜக கூட கனெக்ட் பண்றீங்க? ஏன் பாஜக அது தன்னாட்சி பெற்ற ஒரு அமைப்பா இருக்கு. அதுதான் சொல்றேன், அது தன்னாட்சி பெற்ற அமைப்புன்றது அவருடைய மனசாட்சிக்கு அது தெரியும் என்னன்றது. நான் ஏன் அதை சொல்றேன்னா, அது தன்னாட்சி பெற்ற அமைப்பா இருந்தால் தான் அவ்வளோ உதாரணங்கள் கொடுத்தாங்களே. ஹெமந்தா பிஸ்வா என்ன ஆச்சு? அப்படியே பாஜகவோட சேர்ந்து அப்படியே இடி திரும்பிட்டு வந்துடுது. அதே அடுத்தது வாங்க, நம்ம மகாராஷ்டிராவில் அஜித் பவாருக்கு என்னாச்சு? 70,000 கோடி ஊழல்னு பிரதமர் சொல்றாருங்க. சொன்ன பிரதமர் 72 மணி நேரத்தில் அந்த நபரை கூப்பிட்டு வந்து துணை முதல்வர் பதவியை பக்கத்தில் உட்காந்து கொடுக்கும்போது இடி எப்படி தன்னாட்சி பெற்ற அமைப்பாக இருக்கும்? அதுக்கப்புறம் போய் எப்படி அவர் மேலே வழக்கு நடத்தும்? ஒவ்வொரு தேர்தல் பாண்டுலையும் ஒவ்வொரு தேர்தல் பாண்டுக்கும் ஈடிக்கும் சம்பந்தம் இருக்கு. பாஜகவுக்கு நீங்க சொல்ற அந்த லாஜிக் புள்ளி சில நேரங்கள்ல அரசியல் தேர்தலை ஒட்டிய ஒரு ரைடா இருந்துச்சுன்னா நம்ம முகாந்திரத்தோட அடிப்படையில் பேசலாம். தமிழ்நாட்டில் அரசியல்ல இப்போ தேர்தலே இல்லை, இப்போ நடத்த வேண்டிய அவசியம் என்னன்றது ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி. இன்னைக்கு வந்து சமீபத்தில் கவர்னர் உள்துறை அமைச்சரை பார்த்துட்டு வந்தார். ஒரு வாரம் கூட இருக்காது, உள்துறை அமைச்சரை போய் பார்த்துட்டு வந்தார். இங்கே ஆளுநர் பாஜக தலைவராக எக்ஸ் அஃபிஷியோ பாஜக தலைவராக செயல்பட்டு இருக்கார். இப்போ இங்கே இந்த ஆண்டிலிருந்து 2 முக்கியமான நரேட்டிவை செட் பண்ணுவதற்காக பாஜகவும் அதிமுகவும் கைகோர்த்து நிற்குது. ஒன்று வாரிசு அரசியல்னு பேசுறதுக்கும், 2 சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடுச்சுன்றதுக்கும், இன்னொன்று அமைச்சர்கள் மீது ஊழல் அப்படின்றதுக்கும். இதுக்கு இப்பத்திலிருந்தே வேலை பார்க்கணும். இதுக்கும் ரைடுக்கு என்ன சம்பந்தம்? ரைடு எப்போ வரும்? ஊழல் நடந்திருக்காதான் வரும். அப்ப இடி ரைடு வருது, திமுக ஊழல் பண்ணிச்சு அப்படின்னு ஒரு நரேட்டிவை இப்பத்திலேருந்தே கட்டமைக்கணும். இன்னொன்று நாங்க சொல்ற ஒரு குற்றச்சாட்டு இன்னைக்கு நிரூபணமாகுது. அதிமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணியில இருக்குன்றதுக்கு உதாரணங்கள் எங்கள் மீது பதியப்பட்ட வழக்குகளுக்கு முன்னாடி போடப்பட்ட எஃப்ஐஆர்களில் கூட இன்னும் அதிமுக மீது நடவடிக்கை எடுக்க தயங்குகிறது. இல்ல, நீங்க சொல்றது புரியுது. ஏதோ ஒரு வகையான அரசியல் கட்டமைக்கிறாங்க. அப்போ பாஜகவோ அல்லது திமுகவோ எந்த புள்ளியிலுமே திமுகவினுடைய அமைச்சர்கள் அல்லது திமுகவினுடைய நிர்வாகிகள் ஊழலில் ஈடுபடுறாங்க அப்படின்னு எங்குமே பிரச்சாரம் பண்ணல. அவங்க சொல்றதெல்லாம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்குது. இப்போ ரீசெண்டா ஒரு வாரத்துக்கு எடுத்துட்டா கூட அண்ணா பல்கலைக்கழகம் இதுதானே பேசிட்டு இருக்காங்க. டிஎம்கே ஃபைல்ஸ் D1, டிஎம்கே ஃபைல்ஸ் 2 எது, ஃபைல்ஸ் 3 விட அதெல்லாம் முடிஞ்சிருச்சு இல்ல. ஃபைல்ஸ் 3 விட போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறது யாரு? இல்ல, ஃபைல்ஸ் அவரோட ஃபைல்ஸே வந்துச்சு. அவரோட ஃபைல்ஸே இப்போ வந்துச்சு. இல்ல, அதெல்லாம் முடிஞ்சு அந்த டாக்கே இல்லையே பொலிட்டிக்கல்ல. அதை கொண்டு வருவாங்கங்க. ஒரு நரேட்டிவும் ஒவ்வொரு டைம்ல கொண்டு வருவாங்க. இப்ப சட்டம் ஒழுங்கு உண்மையிலேயே பாதிச்சிருக்கா விவாதம் பண்ணுவோமா? என்சிஆர்பி டேட்டா ஒன்றிய அரசு வெளியிடுது. இங்க இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களை விட இங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைவுன்னு சொல்லுது. நீங்க ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய யூபி, மாப்பி அதை விட இங்கே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைவு, கொலைகள் குறைவு, கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில் கொலைகள் குறைவு அப்படின்னு வரும்போது சட்டம் ஒழுங்கு கெட்டிருக்குன்னு எப்படி திடீர்னு இவங்க ஒரு கட்டமைக்கிறாங்களோ அந்த மாதிரி ஊழல் நரேட்டிவை கொண்டு வருவதற்கு இந்த மாதிரி அடிக்கடி ரெய்டுகள், இந்த செய்திகளை மக்கள் கிட்ட பரப்பிக்கிட்டே இருந்து திமுகவுக்கு எதிரான மனநிலையை தேர்தலுக்கு முன்னாடி தயார்படுத்துவதற்கான ஒரு முயற்சி தான் இது. அதனால ரொம்ப நேரம் குறுக்கிட்டு இருக்கிறாரு தூத்துக்குடி செல்வம், ரொம்ப நேரமா குறுக்கிட்டு இருக்கீங்க. மன்னிக்கணும், வேற ஒண்ணு இல்ல. இப்ப சமீபத்துல ஒரு வாரத்துக்கு முன்னால அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு குழந்தைக்கு
ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு, அது திமுக நிர்வாகி, அதுல அமைச்சர் ஒரு கருத்தை சொல்கிறார், கமிஷனர் ஒரு கருத்து சொல்றாரு, நின்னுங்க ஆணையர் ஒரு கருத்து சொல்றாரு. இத நீங்க நியாயப்படுத்தி பேசிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் நியாயப்படுத்தல. இல்ல அவர் இதுக்காக நீங்க குறுக்கிட்டு ஒரு நிமிஷம் வேஸ்ட் அவர் சொல்றது என்னன்னா அவர் ஏதோ முக்கியமான பாயிண்ட் சொல்ல வராருன்னு பார்த்தேன். நானும் அதான் பார்த்தா டைம் வேஸ்ட் பண்றதுக்கு கொண்டு வரீங்க. இல்ல நியாயப்படுத்துறாங்க. இல்ல அந்த ஒரு பல்கலைக்கழக கேம்பஸுக்கு யார் பொறுப்பு? இல்ல நம்ம டைவர்ட் பண்ண வேணாம். ஒரு பல்கலைக்கழகத்துடைய கேம்பஸுக்கு யார் பொறுப்பு? சட்டப்படி சான்சலர். இன்னைக்கு யார் சான்சலரா இருக்கிறா? ஆளுநர் சான்சலரா இருக்காரு. அவரு வைஸ் சான்சலர் போடாம அடம் பிடிக்கிறது யாரு? இன்னைக்கு ரெஜிஸ்ட்ராரா இருக்கிறது யார் போட்டது? இல்ல விவாதத்துடைய மையப்புள்ளி அது இல்லனா நீங்க பேசி மாத்த கூடாது. நரேட்டிவ் செட் பண்றீங்களா? இது ஒரு நரேட்டிவ் பாத்தீங்களா? விவாதம் எதை பத்தி போயிட்டு இருக்கு, கொண்டு வந்து எதை பத்தி பேசுறாரு? இந்த நரேட்டிவ் தான். இந்த நரேட்டிவுடைய ஒரு கிளை தான் இந்த ஊழல்ன்றது. அதனால நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, மக்களுக்கு தெரியும். 5 மணி நேரத்துல கைது பண்ணோம். உங்களுக்கு எல்லாம் ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கா? பொள்ளாச்சி வழக்கு 4 வருஷம் ஆச்சு சிபிஐக்கு மாத்தி, இன்னும் என்ன நடவடிக்கை கூட எடுக்காத நீங்க எங்களுக்கு எப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு வகுப்பு எடுக்கிறீங்க? வெக்கப்பட வேணாம் இதெல்லாம். இல்ல அவர் கேக்குறது என்னன்னா, ஊழல் சில முகாந்திரங்கள் இருக்குன்ற அடிப்படையில தானே அவங்க ரைட் பண்றாங்க. நீங்க ஒரு நிமிஷம், நீங்க வந்து இப்போ வேலூர்ல நடந்த அந்த எம்பி தேர்தல்ல கூட சில பணங்கள் கைப்பற்றப்பட்டது, அதனுடைய முகாந்திரம் இருக்குது, அதனுடைய நீட்சியா இருந்தாலும் கூட அதை தானே பண்றாங்க. நீங்க உடனே இது அரசியல் படுத்துறீங்க அப்படின்றாங்க. இப்ப மகாராஷ்டிரா எலெக்ஷன் நடந்துச்சுல்ல, நாளைக்கு தேர்தல்னா முந்தின நாள் 5 கோடி ரூபாய் பாஜகவுடைய ஒரு மாவட்ட அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கிற ஒருத்தருடைய வீட்டுல இருந்து கூட கையகப்படுத்தப்பட்டுச்சு. அவர் வீட்டுக்கு எப்போ இடி போக போகுதுன்னு கேட்கிறேன். அப்ப இங்கதான் செலக்டிவிட்டி. நீங்க வந்து பலாயிரம் கோடி பணமாடல் நடந்ததாக புகார்கள் இருக்கு இந்த தேர்தல்ல. அப்ப எல்லா வீட்டையும் போய் நீங்க தட்டிட்டீங்களா? எல்லாருக்கும் ரைடு பண்ணிட்டீங்களா? அப்படின்ற நியாயமான நான் 3 கேள்வி சொல்றேன். அஜித் பவார் ஏன் புனிதமானார்? அவருக்கு ஏன் வாஷிங் மிஷின்ல போட்டு தூய்மைப்படுத்தினீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. இருங்க நான் வரேன். ஏன் அவரை வாஷிங் மிஷின்ல போட்டு தூய்மைப்படுத்தினீங்க? ஏன் அவர் தூய்மைப்படுத்தப்பட்டு உங்கள் கூட்டணியில் இன்னைக்கு துணை முதல்வராக இருக்கிறார்? அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அடுத்தது, ஹிமந்தா பிஸ்வா மீது இடி ஏன் கரிசனம் காட்டி கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வியை கேளுங்க. அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. இடி தன்னாட்சி அமைப்பு, அது தன்னாட்சி அமைப்பு பேப்பர்ல இருக்கு. ஆனா நீதிமன்றம் ஒரு பார்வை எடுத்திருக்கிறது. இப்ப பெயில் கொடுத்ததுல கூட இடியுமே ஆட்சியாளர்களுடைய கைப்பாவாக இருப்பதாக நீதிமன்றத்துடைய பார்வையே இருக்குது. அதனால இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரை வந்து நாங்க ஒரு 5 நாள் விவாதிச்சுட்டு இல்ல தோல் உரித்து காட்டிருக்கின்றோம். நான் திரும்ப ஒரு பதிவு செய்யறேன். இந்த மேட்டர்ல வந்து மிக சென்சிட்டிவாக தமிழ்நாடு அரசு செயல்பட்டிருக்கிறது. ஆனா சென்னை உயர் நீதிமன்றம் சொல்வது போல நீங்க மீடியாவுடைய அட்டென்ஷனை பெறுவதற்காக இந்த பிரச்சனையை திரும்ப திரும்ப பேசி அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணியுடைய உளவியலோடு விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. தயவு செய்து விஎஸ் ராமன் அவரு ஹஃபிசுல்லா சொல்லக்கூடியது ஒரு நெரேட்டிவை செட் பண்றீங்க. நீங்க அரசியலுக்கான ஒரு பிரச்சாரத்தை தொடங்குறீங்க. நீங்க இப்போ அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் ஏறக்குறைய 1 வாரத்துக்கு மேல டிஸ்கஷன் நடக்குது. பல கட்சிகள் போராட்டம் நடத்துறாங்க. அதுல பிரதானமாக வரக்கூடிய கேள்வி, அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் நீங்க ஆளுநரை ஏன் விசாரணைக்குள்ள கொண்டு வரல? அவர் தானே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை செய்யறாரு. அப்படின்றப்போ டார்கெட் ஆளுநர்கிட்ட போகும்பொழுது அதை டைவர்ட் பண்றதுக்காக ஈடியை வச்சு இன்னொரு அரசியலை கட்டமைக்க முயற்சி பண்றீங்களான்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? அதாவது திமுக நம்முடைய ஹபீஸ் அவர்கள் வந்து ஏற்கனவே இந்த பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடலாம். அவர் வந்து பெரிய கம்பர் பட்டம் கொடுக்கணும் அவருக்கெல்லாம். வந்து காரணம் என்ன, பொய் மூட்டைகளை கட்டி விட்டா கம்பர் பட்டம். கம்பரை வந்து நீங்க அறிவாளியான ஸ்தானத்துல அவர் இருக்காரு அவர் நினைக்கிறாரு. அந்த பட்டத்தை நீங்க கொடுக்கறதுதான் ரொம்ப பொருத்தமா இருக்கும் சார். அத்தாரிட்டி நீங்க தான். பொய் மூட்டைக்கு நீங்க தான் அத்தாரிட்டி. அதனால நீங்க தான் சார் பொய் மூட்டை ஊத்துறீங்க. நீங்க தான் பொய் அட்டாக் பண்ணீங்க. அத பர்சனல் வேண்டாம். இல்ல அவர் தான் அட்டாக் பண்ணாரு. நீங்க தான். ஏங்க சட்ட ஒழுங்கு எப்படி சொல்றாரு? சட்ட ஒழுங்கு படுத்தலே ஒரு தனிநபரை அவர் சில டேட்டா அடிப்படையில் சொல்றாரு. நான் டேட்டாவை கொடுத்தேன் சார். ஆமா, சட்ட ஒழுங்கு படி நீங்க சொல்றீங்கல்ல, சட்ட ஒழுங்கு படுத்தல அமைச்சர் ஊழல். இப்போ துரைமுருகன் அவர்கள் வீட்டுல அமைச்சர் துரைமுருகன் ஈடி ஆயிட்டுல எங்க சொல்றாங்கல்ல, அவர் வந்து காந்திய வழியில இருக்கிறாரா?
அவருக்காகவே இந்த துறை. அஜித் பவார் எப்படி இருந்தார்? குறைந்தபட்ச கோட்சே வழியில இல்ல. அவர் கோட்சே வழியில இல்ல சார். கோட்சே வழியில சார். கோட்சே இந்த நாட்டின் தேசபக்தன். உங்களால இருக்க முடியுமா? ஒரு மணி நேரம் மாத்துறீங்க. அவர் யார்? நீதிமன்றம் சொல்லிச்சா வந்து தவறான எடுத்து பாருங்க. என்னங்க அர்த்தம் இருக்கு சொல்லுங்க. ஒரு கொலைகாரன் அவனை தேசபக்தன் சொல்றது தவறான வார்த்தை, அது வேண்டாம். தேசபக்தன் சொல்றது தவறு. ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க சார். அமைதியா இருங்க. கொலகாரன தீவிரவாதியை வந்து காந்தியோட ஒப்பிட்டு பேசுவது ஒரு நிமிஷம் இருங்க. டைவர்ட் பண்ண வேண்டாம். விவாதத்துடைய மையப்புள்ளியில கனகராஜ் இருங்க. வருத்தப்படணும். விவாதத்துடைய மையப்புள்ளியில இருந்து நாம பேசலாம். கொண்டது யாரு சார்? சிட்டிபாபு கொண்டது யாரு? நான் வரேன் இருங்க. நான் ஒரு அமைதிப்படுத்திருக்கேன். திரும்பவும் நீங்க வரீங்க. ரெண்டு பேர் யாருன்னு மக்கள் தெரிஞ்சுக்கோங்க. தேசத்தந்தை காந்தியை கொண்டவன நியாயப்படுத்தி தூத்துக்குடி செல்வம் இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. வி.எஸ். ராமனுக்கு நேரம் நான் வரேன். மீண்டும் வரேன். வி.எஸ். ராமன் அவர் கேட்கக்கூடியது அரசியல் ரீதியாக மட்டும்தான் ஈடியை பயன்படுத்துறீங்கன்றார்ல. இல்ல சார், அதாவது இப்ப நீங்க சொல்றது 2001 மே மாசம் இந்த திமுக ஆட்சி வந்தது. பொதுப்பணித்துறையை ரெண்டா பிரிச்சு துரைமுருகன் அவர்களுக்காக நீர்வளம், நிலவளம், நெருப்பு, எல்லா ஆத்து வளம், எல்லா வளங்களையும் அவர்கிட்ட கொடுத்தாச்சு. கொடுக்கும்போது ஏற்கனவே 2019 பார்லிமெண்ட் தேர்தலில் அந்த பூச்சிக்காடு சீனிவாசன் அவர் யாரோன்னு இவர் சொல்றாருல. ஏங்க, ஒரு அமைச்சருக்கு 3 பிஏக்கள், பப்ளிக் செக்ரட்டரி அங்கீகாரம் பெற்ற பிஏக்கள் 3 பேர். இதை தவிர்த்து 40க்கு பெறப்பட்ட பிஏக்கள் எதுக்கு வராங்க? இதுக்கு பதில் சொல்லுங்க. ஒரே நிமிஷம் இருங்க. நீங்க கேட்கிற கேள்வி எதுக்கு வராங்க? பதில் சொல்லணும். இருங்க ஒரே நிமிஷம். ஆனா பாஜக கூட இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மேல மட்டும் ஏன் ஈடி இதுவரை ரைட் பண்ணல சார்? இப்போ அஜித் பவார் எங்க போனாரு? அது வழக்கு நடந்துட்டு இருக்கு சார். எங்க போனாரு? நீங்க எங்க போனாரு? எல்லாமே வழக்கு நடந்து உள்ளது. அவர் எங்க போனாரு சார்? எப்படி எல்லாம் வழக்கு நடந்துட்டு சார்? அவர் எந்த கனகராஜ் இருங்க. எல்லாம் வழக்கு நடந்துட்டு இருக்குது. யாரையும் நாங்க வந்து இருங்க ஒரு யாரையும் நாங்கள் வந்து குற்றம் செய்த யாரையும் காந்தியவாதின்னு சொல்லவே இல்லையே. அது வந்து வழக்கு நடந்துட்டு இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பள்ளி மாணவன் தவறு செய்தால் வாத்தியார் கண்டிக்கணுமா வேண்டாமா? கண்டிக்கலாம். அந்த வாத்தியார் ஏன் பாஜகவில் இருக்கக்கூடியவங்களை மட்டும் விட்டுறாரு? பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களை மட்டும் ஏன் விட்டுறாரு சார்? அதான் அவங்க கேட்க. அதுக்கு பிரதமரே சொல்லிருக்காரு. ஹேமந்த் சோரனை கைது பண்ணீங்கல்ல ஈடி, அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணீங்கல்ல சார். அவங்க எல்லாம் உத்தவ் தாக்கரே அணியில இருக்கக்கூடியவங்க மேல நீங்க ரைடு விட்டீங்கல்ல. இன்னைக்கு செந்தில் பாலாஜி வரை ரைடு விட்டுருக்கீங்கல்ல. இந்த பட்டியல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தினுடைய பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கவங்க ஏன் வரல? இல்ல சார், நீங்க சொல்லக்கூடிய நபர்கள் அனைவரும் காந்தியவாதிகளா? அது சொல்லுங்க. அது அடுத்த பிரச்சனை. அது தீர்மானிக்கும். அதே போல தீர்மானிக்கும். ஒரே நிமிஷம் இருங்க. அதே போலதான் ஏன் ஒரு பட்டியல்ல ஒரு ஆள் கூட வரல சார்? அது கோர்ட் தீர்மானிக்கும். எல்லாம் விமர்சிக்கிறாங்க. குற்றவாளியா இல்லையான்னு நீதிமன்றம் தீர்மானிக்கணும் சார். வந்து நீங்களே, அதாவது திமுகவுக்கு இப்ப என்ன பிரச்சனை? 2026 தேர்தலில் திரும்பவும் ஜெயிக்கணும். இதற்காக எந்த வழியிலையும் அவங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு இடிஐடி வந்தோடனே எதுக்கு துரைமுருகன் அமைச்சர் முதலமைச்சர் சந்திச்சு டிஸ்கஸ் பண்றாரு? எல்லாம் ஒரு மடியில பயன் சார். இதே போன்ற அவர் என்ன அப்படி யாரு வந்து எனக்கு தெரியல. எனக்கு இடி வந்தது எனக்கு தெரியாது, ஐடி வந்து தெரியாது. அப்ப என்ன அர்த்தம் வந்து சொல்லுங்க? அதாவது இவங்க எல்லாம் இவங்களை அதாவது குற்றவாளிகள் செஞ்ச தப்பு பண்ணக்கூடாது, எதுவுமே நம்ம கண்டிக்க கூடாது, எதுவுமே கேட்க கூடாது. அப்படி யாரும் சொல்றதில்லை. அப்படி யாராவது சொன்னாங்களா? ஆமா, அவர் காங்கிரஸ் அப்படி யாரும் சொல்லலையே. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு இல்ல இல்ல ஒரே நிமிஷம் இருங்க சார். நிதானமா பேசுங்க. ஆளுங்கட்சி ஆர்ப்பாட்டத்துக்கு ரிலாக்ஸ் கொடுக்குறீங்க. கொஞ்சம் நிதானமா பேசுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இன்னைக்கு பிஜேபில மகளிர் அணியா ஆட்டுக்கோட்டையில பிடிச்சு அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க சார். ஆட்டுக்கோட்டையில பிடிச்சு பண்ணிருக்கீங்க. எவ்வளவு பெரிய மோசமான செயல். ஒரு மனிதர்களை ஜனநாயக ரீதியாக ஆர்ப்பாட்டம் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஆனா திமுக சார்பிலையோ திமுக கூட்டணி சார்பிலையோ ஆர்ப்பாட்டம் தான் உடனே எல்லா வகையான அனுமதி. ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் இருங்க. அப்ப ஒரு கண்ணில் வி.எஸ். ராமன் இருங்க. ஒரே நிமிஷம் சொல்லுங்க. ஒரே நிமிஷம் இருங்க. நான் நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுல இருந்து நான் கேட்கக்கூடிய கேள்வி
பாஜகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களையோ அல்லது பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடியவங்க மேலேயோ ஏன் ஒரு இடி கூட ரைடு போகல? ஒரு விஷயம் கேளுங்க, பிரதமர் எதுக்கு ஏற்கனவே தெளிவுரை சொல்லியிருக்கிறாரு. குற்றவாளிகளை நாங்கள் யாரையும் தப்ப விட மாட்டோம், குற்றவாளிகள் சட்டத்தின் முன்பு நிறுத்தப்பட்டு கண்டிக்கப்படுவார்கள். எப்படி வெளியே போனாரு சார்? திரும்ப சொல்லுதான், நான் பிரதமரை சொல்லதான் நான் சொல்ல முடியும், நான் நீதிபதி அல்ல. பிரதமர் சொல்லக்கூடிய புள்ளி பாஜக பயன்படுத்துற ஒரு ஆயுதம்ன்றாங்க. அப்பெல்லாம் கிடையாது சார். அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் நீங்க கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு நாங்க சொல்லட்டுமா? இதுக்கு நான் கேட்கிறேன் ஒரே ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். நான் எதிர்க்கட்சி தலைவராக மு க ஸ்டாலின் இருக்கும்பொழுது ஒரு ஊழல் பட்டியல கொடுத்தார்ல ஆளுநர், அதன் மேல என்ன நடவடிக்கையை மத்திய அரசு எடுத்திருக்கு? மத்திய அரசோட கவனத்துக்கு ஒரே சேருங்க வீசராமன், மத்திய அரசோட கவனத்துக்கு போகணும்னு சொல்லி தானே ஆளுநர்கிட்ட கொடுத்தாங்க. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறப்ப ஸ்டாலின் அரசியல் பண்றாரு, தூக்கி வர வச்சிடலாம். பாமகவினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கொடுத்தாருல ஒரு பட்டியல், அந்த பட்டியல் மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? இது ஒரு விஷயங்களா? இது இப்ப நீங்க அண்ணன் எதிர்க்கட்சியில பண்ணீங்கல்ல, இப்ப நீங்க ஆளுங்கட்சியா வந்தீங்கல்ல, நீங்க இப்ப கவர்னர் போயிட்டு முறையிடுங்க, போய் சந்திங்க, போங்க, நீங்க நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, போராட்டம் பண்ணுங்க, மக்கள் மத்தியில் திசை ஏதாவது சொல்லுங்க. நீங்க அது இல்லாம எல்லாமே, அதாவது உங்களுக்கு தமிழ்நாட்டு திமுக பொறுத்த வரைக்கும், காங்கிரஸ் கூட்டணி எல்லாம் பொறுத்த வரைக்கும் எது வந்தாலும் பிஜேபி பழி. டெல்லியில போய் அங்க பிரச்சனை பண்ணது, இங்க வந்து நிதி கொடுக்கவில்லை, கடந்த கால அதிமுகவில் செய்த பொருளாதார நெருக்கடியால் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் சொல்லலாத விவரங்களை அனுமதித்துக் கொண்டிருக்கின்றார். பாருங்கள், மத்திய அரசு கூட இப்படி பொய்யான நீங்க எதுக்கு பண்றீங்க? மடியில கணம் இருக்கு சார். ஊழல்வாதிகளை இடி ஐடி ரைடு பண்றா மடியில கணம் இருக்குது, அதனால உங்களுக்கு பயம் இருக்குது அண்ணன். அதாவது அவர் என்ன சொல்றாரு, வாஷிங் மிஷின் மாதிரி பயன்படுத்துறீங்க இடின்ற சார். இதுக்கு நாங்க நிறைய பேர் சொல்லுவோம் சார். தமிழ்நாட்டில் நீங்க மட்டும்தான் எல்லாமே அரசியல் பண்ண அவியல் பண்றீங்களா? சொல்லுங்க. நீங்க தானே சொன்னீங்க நாங்கள் அரசியல் பண்ணாம அவியலா பண்றீங்க. ஓபனா சொல்லிடுங்க. அப்போ இல்ல ஓபனா சொல்லிடலாம்ல, யுனிவர்சிட்டில அவ்வளவுதானே முடிஞ்சிச்சு டிஸ்கஷன். நீங்க தானே சொன்னீங்க குற்றவாளியை பிடித்து நீங்க அனுப்பிடுங்க, தேவர்ந்த பிரச்சனை தானே சொன்னீங்க. சார் அரசியல் பண்ணாம அவியல் பண்றீங்களா? ஒழுங்கு மட்டும் ஒரே நிமிஷம் சொன்னது அண்டி எதிர்க்கட்சி தலைவரா இல்ல ஈடியை வச்சு அரசியல் பண்ணுதா பாஜக? நீங்க தானே சொன்னீங்க. இல்ல சார், நீங்க சொன்னதுக்கு சொல்றேன். நாங்க மட்டும் அவியல் பண்றதுக்கு அன்னைக்கு நீங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது, எடப்பாடி பழனிசாமி அண்ணன் முதலமைச்சர் இருக்கும்போது நீங்க சொன்னீங்கல்ல, கவர்னர் சந்திக்கிறீங்க, மனுக்குள்ள கொடுக்கறீங்க, எல்லாம் நாங்கள் அரசியல் செய்யாமல் அவியலா செய்ய நீங்க சொன்னதுக்காக நாங்க பதில் சொல்றோம். சரி, அப்ப இப்போ என்ன புள்ளியில நடக்குது? தமிழ்நாட்டில் இப்ப என்ன புள்ளியில நடக்குது? எது அவங்க அரசியல் பண்ணாம அவியலா பண்ணணும்னு கேட்டாங்க, அவங்க அரசியல் தான் பண்ணணும் அப்படின்றாங்க. நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு சார்? ரேடு வரக்கூடிய ஈடிக்கு ஐடிக்கும் பிஜேபி எந்த சம்பந்தம் கிடையாது. அவர்கள் வேலை செய்யறாங்க. கனகராஜ், நாங்க அரசியல் பண்ணோம், அநியாயம் பண்றாங்க, அவ்வளவுதான். அதாவது சரி, இந்த இடி ரைடை பொறுத்தவரையிலும் நம்ம பேசணும்னா நிறைய பேசிட்டாங்க. அதனால நான் பேசினதுலேருந்து எடுத்து சிலது மட்டும் தமிழக மக்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். சரி, இவங்க ஈடின்றது கொண்டு வந்தது முதல்ல மாண்புமிகு மைனாரிட்டி பாரத பிரதமர் ஆட்சிக்கு வரும்போது, அவங்க ஃபஸ்ட் டைம் 1.0 வந்தபோது நாங்கள் ஈடியை வச்சு சுவிஸ் வங்கியில் இருக்க கருப்பு பணத்தெல்லாம் கொண்டு வந்துடுவோன்னு சொன்னாங்க. இன்றைக்கி உச்சநீதிமன்றம் அதை கேட்டது, அந்த பட்டியலை கொடுங்கன்னு. பல நாட்களாக பல வருடங்களாக அந்த கேஸ் நிலுவையில் இருந்ததே தவிர அதில் யார் சுவிஸ் வங்கியில் வச்சுருந்தாங்கன்ற பட்டியலை இடி கொடுக்கவும் இல்லை. அதை சொல்லி ஆட்சிக்கு வந்து இப்போ 0.3 மத்திய மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் இன்னமும் அதை கொடுக்கல. ஸோ இடின்றதை பொறுத்தவரையிலும் நம்ம இப்போ தமிழ்நாடு மட்டுமில்லை, இந்தியா முழுவதும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க 2014 2022 வரலும் டோட்டல் கேசஸ் வந்து ரெய்டு நடத்தினது டோட்டல் 3000 ரெய்ட்ஸ் நடத்தியிருக்காங்க. 911 கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதில் 257 கேஸ் தான் பெண்டிங், மீதி எல்லாமே அக்யூட்டல். இப்போ இதில் கன்விக்ஷன் ரேட் பார்த்தீங்கன்னா மினிமம் 4.6னா இப்போ 917 கேஸில் ஒரு 23 கேஸில் இவங்க கன்விக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இடியை பொறுத்தவரையிலும் அந்த டைரக்டரேட் ஃபஸ்ட்டு வந்து அவங்க போட்ட டைரக்டர் எஸ்கே சர்மாவுக்கு 3 முறை எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டாங்க. அது சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்டக் டவுன் பண்ணாங்க. சரி, ஜூலை இருங்க நான் சொல்லி முடிச்சிடறேங்க, நீங்க அப்புறம் பேசுங்க. ஈடியை பற்றி சொல்லிடுறேன். ஈடியை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு மத்திய மைனாரிட்டி பாஜகவிற்கு செயல்படுகின்ற அங்கங்களில் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் எக்ஸ்ட்ரா 3 டிபார்ட்மெண்ட் இருக்கு, சிபிஐ, இடி, இன்கம் டேக்ஸ். இது 3 தான் இன்னைக்கு பாஜகவிற்கு தோல் சேர்ப்பதற்கும் வலு கொடுப்பதற்கும் உறுதியாக இருக்கின்ற தூண்கள். இப்போ இடி ரைடு தமிழ்நாட்டில் திவாரி என்ன பண்ணாரு, பணம் வாங்கிட்டு விட்டாரு. சரி, நான் கேட்குறேன், இப்போ இடி ரைடில் இதே போல் கமலாலயத்தில் உள்ள ஒரு பிஏ மேலே போய் ரைடு அடித்தாங்க, 50 லட்சம் பிடிக்கப்பட்டது. என்னாச்சு?
அத சொல்லாம இல்லையா? ஏன் அவரை அரெஸ்ட் பண்ணல? இல்ல எல்லாமே தமிழகத்துல அரசியலை உள்ளவங்கள பார்க்கறீங்க. விஎஸ் ராமன் என்ன சொல்றாரு? ரெய்டு பண்ணி அவங்கள ஏன் அரெஸ்ட் பண்ணல? பார்த்தாங்களா? அண்ணாமலை பிஏ சார் வேண்டாம் ரெய்டு பண்ணாங்களா இல்லையா சொல்லுங்க. இருங்க, கமலாலயத்துல ரெய்டு பண்ணி என்ன பண்ணீங்க? சரி, அடுத்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இப்போ 240 கோடி வரி ஏய்ப்பு அண்ணாமலை சேம்பர்ஸ் கம்பெனில இருந்து காட்டலன்னு சொல்லி வந்திருக்கு, புகார் வந்திருக்கு. 10 கோடி பிடிக்கப்பட்டிருக்காங்க. அத டைவர்ட் பண்றதுக்கு இல்ல கன்க்ளூட் எடுக்கவாங்க. இல்ல இப்போ இதுவும் தான் முக்கியம். இருங்க, அதெல்லாம் டைவர்ட் பண்றாங்க. கனகராஜ் ஒரே வருமான வரி இப்போ ரைடு நடத்த வேண்டிய அவசியம் என்ன? அண்ணாமலை சேம்பர்ஸ்ல 240 கோடி கனகராஜ் என்னங்க ஒரு நிமிஷம் இருங்க கனகராஜ். இத நான் சொல்றேன். இப்போ இந்த ரைடுனுடைய பின்னணி என்ன? ஏங்க நீங்க செய்றாங்களா இல்லையா? இல்லையா சொல்லுங்க. ரைடுனுடைய பின்னணி நானே சொல்லிடுறேங்க. இவங்க தூத்துக்குடி செல்வம் இருங்க, நான் வரேன். டோட்டலா இப்ப டோட்டலா மத்திய மைனாரிட்டி பாஜகவிற்கு இப்ப பாஜக மைனாரிட்டியா இருக்கு. அதுக்கு சப்போர்ட் வேணும். சப்போர்ட் வேணும்னா சந்திரபாபு நாயுடுவையோ அல்லது நிதிஷ்குமாரையோ நம்ப முடியாது. அவங்க ஏதாவது ஒரு கால் போயிடுச்சுன்னா நமக்கு அடுத்த ஊன்றுகோல் அடுத்த 2 ஆண்டுக்கு வேணும். அடுத்த அந்த அந்த ஆட்சி அதிகாரத்தை நரேட்டிவே தவறான ஏங்க அவங்க பார்வையா இதுதாங்க 26 ஒத்துக்குவாங்களா? ஏங்க ரெண்டுங்க தேர்தல் ஏங்க ஈடி எதுக்குமே ஒரே நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம் இருங்க. இல்ல இல்ல ஒரே நிமிஷம் இருங்க. நீங்க அப்ப உங்களுக்கே பயம் கொடுங்க. திமுக நம்ம ரெண்டு பேரும் பண்ண. கனகராஜ் உங்களுக்கே பயம் கொடுக்குதுல சொல்லுங்க. நீங்க வைக்கக்கூடிய பாயிண்ட் தவறா இருக்குது. அதானிக்காக திமுக வலுவா போராடுது. நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்கை செய்யறாங்க. இந்தியாவுல ஒரு பெரிய தர்க்கதி ரீதியிலான சித்தாந்த ரீதியிலான ஒரு போராட்டத்தை திமுகவினுடைய எம்பிக்கள் முன்வைக்கிறாங்க. அதை ஒடுக்கிறதுக்காக ஒரு இடி ரைடுன்னு சொன்னா லாஜிக் இருக்கு. 2019 இருந்து 2024 வரை மோடி அரசாங்கம் வேணான்ற ஒரு நிலைப்பாட்டோட இருக்கக்கூடிய திமுகவை பார்த்து நீங்க எங்களுக்கு கூட்டணி வாங்கன்னு ஒரு ரைடு வைப்பாங்கன்ற புள்ளி லாஜிக்கா சரியா? இல்லைங்க, வாங்கன்றது இல்ல, அச்சுறுத்துறது. அதாவது அதாவது அதானி மேல இன்னைக்கு உண்மையான அரசாங்கம்னா என்ன பண்ணிருக்கணும்? 2500 கோடி இன்னைக்கு வந்து லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக அமெரிக்க உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு ஒரு சம்மன் அனுப்பியிருக்கு அதானி மேல. எல்லா கான்ட்ராக்டும் ரயில்வே கான்ட்ராக்ட் அதானியோட, ஏர்போர்ட் கான்ட்ராக்ட் அதானியோட, துறைமுக கான்ட்ராக்ட் அதானியோட, இன்னைக்கு கோல் கான்ட்ராக்ட் அதானியோட, இன்னைக்கு இந்தியாவில் இருக்க சோலார் இன்கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதானியோட இருக்காங்க. அதை பத்தி நம்ம பேசக்கூடாது. அதை பத்தி யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. கேட்டுட்டா அவங்க மேல உடனே ஈடி. நான் கேட்கிறேன், நீங்க உண்மையான தன்னாட்சி பெற்ற அதிகாரமாக இந்த ஈடு இருக்குமே ஆனால் ஏன் அதானியை விசாரிக்கவில்லை? அந்த அந்த கேள்வி எழுகின்றது இல்ல, மக்கள் மனதில் இருக்குல்ல, பாராளுமன்றத்தில் கேட்கிறாங்க. ஏன் பாரத பிரதமர் மத்திய மைனாரிட்டி பாஜக பாரத பிரதமர் வாய் திறக்கவில்லை? அதுக்காக தான் கவுண்டரா அவங்க என்ன பண்றாங்க, பார்லிமெண்ட்ல ஜெய் பீம் கோஷத்தை கொண்டு வராங்க. எங்க தலைவர் ராகுல் காந்தி மீது கற்பனை பாருங்க. திமுக மேல அவங்களுக்கே நம்பிக்கை இல்ல, பிஜேபி வந்துருவாங்களோ ஏன் பயப்படுறீங்க? அப்ப உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டுறீங்களா? முந்தா நாள் வந்து இல்ல இல்ல ஏங்க நீங்க கோட்சேவை வந்து காந்தியோட தேசபக்தன்னு சொல்றீங்க. விஷயத்தோட மையத்துல இருந்து பேசுறாங்க. நான் சொல்லிடுறேங்க. இருங்க, முந்தா நாள் வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்தது. அதுல காங்கிரஸ் எம்எல்ஏ, பஞ்சாப் ஹரியானா காங்கிரஸ் எம்எல்ஏ மீது இடி ரைட் நடத்திருக்கு. எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. உச்சநீதிமன்றம் என்னன்னு சொல்லியிருக்குன்னா இது மனிதாபிமானற்ற செயல், ஹை ஹேண்டட்னஸ் அப்படின்னு கண்டம் பண்ணிருக்காங்க. இடி வந்து இன்றைக்கு அதனுடைய தன்னாட்சியை இழந்துட்டாங்க. இடி, சிபிஐ, இன்கம் டாக்ஸ் இது எல்லாமே வந்து மத்திய மைனாரிட்டி பாஜக ஆட்சிக்கு இன்றைக்கு அவர்கள் ஆட்சியில் தொடர்ந்து இருக்க வேண்டும் அதிகாரத்தில். அதற்காகத்தான் இடி வச்சிருக்காங்க. அதானிக்காகத்தான் இடி, அதாவது எலக்ட்ரோல் பாண்டுக்காக தான் இடி, பிஜேபி பணத்துக்காக இடி, அதாவது பாஜக தவறான தகவல் வேண்டும், தவறான தகவலை பதிவு பண்றாங்க. இந்தியா முழுவதும் தவறான தகவல். ஆமா, மார்டின் கொடுத்திருக்காரு. மார்டின் மேல ரைட் அடிச்சீங்க. அவர் இப்ப 8000 கோடி சின்ன இடைவேளை எடுத்துக்கலாம். உங்களுக்கு இன்றைய விவாதம் தொடர்பாக மக்களின் தீர்ப்பை அறிந்து கொள்வதற்காக ஒரு கேள்வியை எக்ஸ்தலத்தில் முன்வைத்திருந்தோம். அமைச்சர் துரைமுருகன் மீதான இடி சோதனையினுடைய பின்னணி என்ன என்பதற்கு அரசியலுக்காக என்றும் திமுகவுக்கு அழுத்தம் என்றும் வழக்கமான நடைமுறை என்று 3 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் என்ன நினைக்கிறார்கள், மக்களின் தீர்ப்பு என்ன, இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். உங்கள் நியூஸ் 7 தமிழின் புதிய பரிணாமம். டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் 7 தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்,
ஷேர்சாட், எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில் உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின்தொடருங்கள். நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன? திமுகவை பொறுத்த வரைக்கும் அரசுங்கிற பொறுப்புல இருக்கிற போது அவங்க வந்து ஆதிவாசி ஒருத்தரை வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. கருத்தை சொல்லுவதற்கு உரிமை இருக்கிறது. எந்த கட்சியை வேணாலும் விமர்சிக்கலாம். பேசியது தவறில்லை, உள்நோக்கத்தோடு விமர்சிக்கிறார்கள் சொல்ல வரீங்க. இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நேத்துக்கு அப்புறம் அரசு ஏன் எடுத்திருக்காங்க? 2019 தேர்தலில் இருந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு என்டிஏவில் இல்ல. நம்பிக்கை உருவாக்கணுங்கிறதா எல்லாருடைய கேள்வி. கேள்வி நேரம் தினமும் இரவு 7 மணிக்கு. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நாளின் உதயம் முதல் அஸ்தமனம் வரை அனைத்து நிகழ்வுகளையும் குறுஞ்செய்திகளாக, வீட்டு வாசல் முதல் விண்மின் மண்டலம் வரை அலசும் அரிய செய்திகள், 24 மணி நேரத்தின் முக்கிய உலக நிகழ்வுகள் அனைத்தும் 100 செய்திகளாக 30 நிமிடத்தில், விளம்பர இடைவெளியின்றி விறுவிறுப்பான விரைவு செய்திகள். Non-stop 100 தினமும் காலை 8 மணிக்கு. உள்ளூர் கோயில்கள் முதல் உலக பிரசித்தி பெற்ற கோயில்கள் வரை சிறப்பு வழிபாடுகள், பிரசித்தி பெற்ற திருவிழாக்கள் சிறப்பு நேரலையில், பல்வேறு கோவில்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சியும் தொகுப்பாக ஆன்மீக செய்திகள் என அனைத்தும் உங்கள் உள்ளங்கையில். நியூஸ் 7 தமிழ் பக்தி ஆன்மீக பயணத்தின் டிஜிட்டல் முகவரி. உடல் நலம் குறித்த சந்தேகமா? சிகிச்சை முறைகள் குறித்த குழப்பமா? உடல் நலம் மற்றும் மனநலம் குறித்த உங்கள் சந்தேகங்களுக்கும் வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய சிகிச்சை முறை முதல் அதிநவீன சிகிச்சை முறைகள் வரை விரிவான தகவல்களை உங்கள் விரல் நுனியில். ஆரோக்கிய வாழ்விற்கான வழிகாட்டியாக உங்கள் நியூஸ் 7. கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கின்றோம். இன்றைய விவாதம் தொடர்பாக மக்களின் தீர்ப்பை அறிந்து கொள்வதற்காக எக்ஸ் தளத்தில் ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தோம். அமைச்சர் துரைமுருகன் மீதான இடி சோதனையினுடைய பின்னணி என்ன என்பதற்கு அரசியலுக்காக என்று 30% பேரும், திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்க என்று 32% பேரும், வழக்கமான நடவடிக்கை என்று 38% பேரும் வாக்களித்திருக்கிறார்கள். மக்கள் தீர்ப்பு குறித்து விருந்தினர் பேசலாம். பிரியன், எப்படி பார்க்குறீங்க? வழக்கமான நடைமுறைன்னு 38, திமுக கழுத்து 32, வழக்கமான நடவடிக்கை 38. இடி வந்து வழக்கமான நடவடிக்கைன்னா எதிர்கட்சிகளை பழிவாங்கிறது வழக்கமான நடவடிக்கை. அந்த நடவடிக்கை தான் 38% சொல்றாங்க. ஆக்சுவலாக அப்போ திமுகவுக்கு அழுத்தம்ன்றது திமுக அழுத்து நம்ம சேர்த்துக்கணும். அது ரெண்டும் சேர்த்தா வந்து இடிக்கு எதிரான ஒரு விஷயமா தான் அது வரதை நம்ம பார்க்குறோம் நம்ம. பட் இங்கே வந்து என்ன விஷயம்னா வந்து 2-3 விஷயங்கள் இருக்குது துறைமுகம் பொறுத்தவரை. அது 2019 மட்டும் இல்லை, மணல் விஷயத்துலேயும் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் என்கொயரி பண்ணாங்கல்ல, அவங்க என்ன மாதிரி வாக்குமூலம் கொடுத்தாங்க என்ன ஏது நமக்கு தெரியாது. ஸோ அந்த பேசிஸில் கூட ஏதாவது ரைடு விட்டுருக்கலாம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா வந்து திமுக ஐடியாலஜிக்கலாக எதிராக இருக்கிறது, நிர்வாக ரீதியில் இவங்களுக்கு கொடுக்குற சங்கடங்கள். ஸோ மொத்தத்தில் வந்து திமுக அரசு 26 வந்து அதை எப்படி வீழ்த்தணுமோ அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்கணுமோ அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கையில் எடுத்திருக்காங்க பாஜக. அதுக்கு சீனியர் மினிஸ்டரான துரைமுருகனையே நம்ம வந்து முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம்னு இறங்கியிருக்கான்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து வரும்ன்ற மாதிரி சொல்கிறீங்களே? அடுத்தடுத்து வரும், இல்லை அடுத்தடுத்து கண்டிப்பாக வரும், சான்ஸ் இருக்குது. துரைமுருகனுக்கு வந்து ஒரு சிக்கலான பீரியட் தான். ஏன்னா வந்து மணல் விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால் வந்து என்ன வேணால் நடக்கலாம். அடுத்தது பேசலாம். தூத்துக்குடி செல்வம், உங்களுடைய இறுதி கருத்து ரொம்ப சுருக்கமா. அதாவது வழக்கமான நடைமுறைங்கிறத நீங்க வந்து கவனத்துல எடுத்துக்கிடுங்க. அதாவது அவங்களுடைய அந்த துறையினுடைய நடவடிக்கை. இதுல என்ன முக்கியம் நான் பார்க்கன்னா, டிவிஎஸ்சி கேஸ் இருக்கு பாருங்க, லஞ்ச ஒழிப்பு வழக்கு. இங்க இருக்கிற மாநில அரசால் நடத்தப்பட்ட, அதாவது முன்னாள் அரசு பதிவு செய்த வழக்குகள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிற திமுக அரசு அவங்களே அந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அந்த கேஸ் உத்ரா பண்ண அவமானம் தமிழ்நாட்டை தவிர வேற எங்கேயும் நடந்திருக்காது. இதையெல்லாம் கவனித்துதான் இடி வந்து அந்த ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் கொடுத்த கன்வென்ஷன்ல ஏதோ ஒரு வகையான ஆதாரம் இருப்பதால் அவர்கள் இந்த வழக்கை தொடர்ந்து முன்னெடுத்து வேகமாக நகர்த்துகிறார்கள். இது திமுகவினுடைய நேர்மைக்கு விடப்பட்ட சவால். திமுக உண்மையிலேயே நேர்மையாக இருக்குமானால் துரைமுருகனை நாளைக்கே அமைச்சரவையில் இருந்து நீக்கணும். அது அப்படி இருந்தா மக்களுடைய நம்பகத்தன்மையை இவங்க பெற முடியும். பேசலாம். சொன்னாரு தான் மேல இருந்த மதக்கலவர வழக்குகள் இருக்குல்ல,
யூபி சிஎம் ஆன உடனே 10க்கு மேற்பட்ட வழக்குகளை அவரே வாபஸ் வாங்கினாரு. அதனால உங்களுக்கெல்லாம் எந்த யோக்கியதையும் கிடையாது வழக்கு வாபஸ் வாங்குறதுக்கு. இல்ல இது எவ்வளவு பெரிய வார்த்தை. அவர் பேசுறப்ப நாகரிகமா பேசினாரா? இல்ல. அடுத்தது வரேன். இந்த அழுத்தம் கொடுக்கறது இந்த அரசியலுக்காக இதெல்லாம் நீங்க எல்லாம் மிரட்டி காட்டுங்க. பயப்படுறவங்க நாங்க யாரும் கிடையாது. இவர் ஒரு வழக்கு ஒரு குற்றச்சாட்டு வந்த உடனே எங்களுடைய பொதுச் செயலாளரையும் எங்களுடைய அமைச்சரையும் நீக்கணும். அப்போ உங்கள் மீது குற்றச்சாட்டு நீங்களே சொல்லி கூப்பிட்டு துணை முதல்வர் ஆக்குறீங்கல்ல, அதுக்கு என்ன பதில்? அமைதியா இருங்க சார், அமைதியா இருங்க சார். நான் பேசுறேன். இறுதி ரவுண்ட்ல அமைதியா இருங்க. நான் என் டைம்ல பேசுறேன். இருங்க பேசலாம். சரியா? என்ன பேசினாருன்னே கேட்கல. ஆனா நான் சொல்ற கருத்து உறுதியா சொல்றேன். யூபியில யோகி ஆதித்யநாத் மத கலவர வழக்குகள் அவர் மேல இருந்துச்சு. அவர் சிஎம் ஆன உடனே அந்த வழக்குகளை வாபஸ் வாங்கினாரு. இன்னொன்னு, அழுத்தம் கொடுப்பதற்காக மட்டுமே தான் இடியை பாஜக பயன்படுத்துகிறது. அதை மக்கள் புரிஞ்சிருக்காங்க. அரசியலுக்காகவும் திமுகவின் மீது அழுத்தம் அப்படின்றது ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா 62% மக்கள் பாஜகவுடைய உள்ளடி அரசியலை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால திரும்பவும் சொல்றேன், இதுல இன்னொரு 20 ரெய்டு விட்டாலும் சரி திமுக இன்னும் ஓங்கி அடிக்கும். பேசலாம். விஎஸ் ராமன் இறுதி கருத்து ரொம்ப சுருக்கமா. காங்கிரஸ் கட்சி எத்தனை வாட்டை பாஜகவை மைனாரிட்டி சொன்னாலும் காங்கிரஸ் கட்சி இனிமேல் 100 மீது 100 எம்பி மேல அவங்க தாண்ட போறதும் கிடையாது. காங்கிரஸ் கட்சியை 2015 இந்தியாவுடைய மக்கள் கைகளை விட்டார்கள். ஆகவே மலர்கள் மலர்ந்து கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து 2030 வரை இந்தியாவில் தாமரை தான் மலரும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஆளுங்கட்சிக்கு ஒரு சட்டம், எதிர்கட்சியினுடைய குரல்களை நசுக்கின்றது. எந்த விதமான ஜனநாயக எந்த போராட்டத்துக்கு அனுமதி கேட்டாலும் அவர்கள் அனுமதி கொடுப்பது கிடையாது. ஆகவே இந்த விஷயத்தை பொறுத்தவரை வழக்கமான ஒரு நடவடிக்கை, சட்டம் தன் கடமை செய்யும் என்று தமிழக அரசு சொல்வது போல இடி ஐடியும் குற்றம் புரிந்தவர்களுக்கு தன்னுடைய கடமை செய்கின்றன. என்னுடைய கருத்து என்னன்னா, இடி என்பது எலக்ட்ரோல் டைரக்டரேட், அதாவது அந்த எலெக்ஷனுக்காக பயன்படுத்துது. அடுத்தது எலக்ட்ரோல் பாண்ட் டைரக்டரேட், அதாவது கட்சிக்கு நிதி. அதாவது நிதி வேணும்னா இந்தியாவில் இருக்கிற இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 90,000 கோடி இன்றைக்கு வசூல் செய்யப்பட்டிருக்கு. எல்லாம் அந்த பணமெல்லாம் எங்கே போச்சுன்னே யாருக்கும் தெரியல. ஆகவே அடுத்து பாலியல் வழக்கை இப்போ இவங்க சொன்னாங்க. அதுக்கு ஒரு சின்ன பதில் நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். இவங்க சொல்கிறாங்க பாலியல் அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வழக்கு பெருசாக பண்ணாங்க. என்னை பொறுத்தவரையிலும் திமுக அரசு 5 மணி நேரத்தில் குற்றவாளியை கைது செய்து எஃப்ஐஆர் போட்டாங்க. நான் அதே மாதிரி கேட்கிறேன், நிர்மலா தேவி பன்வாரிலால் புரோஹித் மீது போட்ட வழக்கு என்னாச்சு? அதுக்கு என்ன பண்ணாங்க? நான் இப்ப என்ன சொல்றேன், ஒன்னும் சொல்ல, நான் டீசெண்டா தான் சொல்றேன். பாஜக மாநில மகளிர் அணி தலைவர் அப்துல்லா அதீசா அவர்களே ஒரு குற்றச்சாட்டு கொடுத்தாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, மக்களின் கருத்தாக திரு கேசவ விநாயகம் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி அமைத்து மகளிருக்கு பாதுகாப்பை மத்திய மைனாரிட்டி அண்ணாமலை அவர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். நன்றி. விவாதத்தில் பங்கேற்று கருத்துக்களை வழங்கிய விருந்தினர்கள் ஐவருக்கும் நன்றி. மற்றொரு விவாத நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.